அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ ஏஐசி மற்றும் நான் முதல்வன் காம்படிட்டிவ் விங் 2 பேரும் சேர்ந்து இந்த மெயின்ஸ் ஐ ஓப்பனர் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும், இந்த நிகழ்ச்சி பற்றின என்ன விஷயங்கள், இது எல்லாத்தையுமே சுதாகரன் ஐஆர்பிஎஸ் சார் அவர்களும், அதுக்கப்புறம் அடுத்த வந்த கணேஷ் சார் பாலிட்டியில் உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த பாலிட்டி கிளாஸஸை நீங்கள் பார்க்கும்போதே இப்படி தான் இந்த நிகழ்ச்சி போக போகுது, இந்த ப்ரோக்ராம் போக போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த இனிஷியேட்டிவ். ஸோ என்னோட பங்குக்கு நான் என்ன சொல்லலான்னு நினைக்கிறேன்னா, இந்த மெயின்ஸ் ஐ ஓப்பனர் இஸ் நாட் அ காம்ப்ரிஹென்சிவ் பட் அ இன்ட்ரோடக்டரி ஆஃப் மெயின்ஸ். ஓகேங்களா? எல்லா இதுவையும் நம்மளால் நடத்த முடியாது. பட் இட் வில் கிவ் யூ அ காம்ப்ரிஹென்சிவ் அவுட்லுக், ஓவர்வியூ வந்து உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டண்ட் பிஒய்க்யூ பேஸ்டு அந்த டாபிக்ஸ்குள்ளேயுமே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதை வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் ரீட் அண்ட் ரைட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மெயின்ஸ் கொஸ்டின்ஸ். அந்த எனேபிள் பண்ணணும், அந்த ரைட்டிங் ஆஃப் த மெயின்ஸ் கொஸ்டினை எனேபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த எய்ம் ஆஃப் த ப்ரோக்ராம் இஸ் நாட் ஜஸ்ட் டு ரைட், எனேபிள் டு ரைட் யூ மெயின்ஸ் பட் டு கிளியர் த மெயின்ஸ். அதுதான் இந்த ஓவரால் நிகழ்ச்சியோடைய நம்மளுடைய எய்மாகவும் விருப்பமாகவும் இருக்குது. ஸோ வித் நோட் ஆஃப் இட், இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. மற்ற இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, மற்ற ஹிஸ்டாரிக்கல் இது ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், இது எல்லாமே காம்ப்ரிஹென்சிவாக நம்ம ஃபவுண்டேஷன் கிளாஸஸ்லேயே நம்ம நடத்திட்டதால் அதுக்கு தேவையான அளவுக்கு கண்டென்ட் இருக்குது. டு ரைட் யூ அட்லீஸ்ட் அந்த கண்டென்ட் இருக்குது டு கிவ் யூ சம் கிளிம்சஸ் அபவுட் த இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் மெயின் கீவேர்ட்ஸ் ஃபார் த மெயின்ஸ். ஆனால் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் எக்ஸ்போஸ் ஆகலை. ஸோ இந்த மெயின்ஸ் ஐ ஓப்பனரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் 2 கிளாஸஸில் வி ஆர் கோயிங் டு கவர் த இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? அதுவும் with the demand of the UPSC and what they need and how you should prepare. இது எல்லாத்தையுமே நம்ம இன் கிறிஸ்பாக, அதுக்கப்புறம் எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவல்யூஷன்ஸ் தான் தீம். அந்த ரெவல்யூஷனில் 3 இம்பார்ட்டண்ட்டான ரெவல்யூஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தென் அமெரிக்கன் ரெவல்யூஷன் அண்ட் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். ஸோ எடுத்தோடனே நம்ம டாபிக்குள்ளே போக முடியாது. ஃபஸ்ட்டு வி வில் அண்டர்ஸ்டாண்ட் த சிலபஸ் இன் த டெக்ஸ்ட் ஆஃப் யூபிஎஸ்சி இட் செல்ஃப். ஓகேங்களா? யூபிஎஸ்சிலேயே யூபிஎஸ்சியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலபஸ் இதுதான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, வாட் தே நீடட் டு அண்டர்ஸ்டாண்ட், என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க, இல்லை புரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. வித் வாட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு வில் இன்க்ளூட் த ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் 18th century. 18th centuryல இருந்து இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸை நீங்கள் படிக்கணும். அது என்னென்ன ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், வேர்ல்ட் வார்ஸ், ரீட்ராயல் ஆஃப் த நேஷனல் பவுண்டரிஸ், colonialism, decolonialism, political philosophies such as communism, capitalism, socialism. இது வித் ரெஸ்பெக்ட் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய ஃபார்ம் என்ன, அப்போ ஈவெண்ட்ஸோடைய காசஸ் என்ன, அதுக்கப்புறம் அதோட எஃபெக்ட் என்ன, ஈவெண்ட்ஸோடைய கான்சிக்வன்சஸ் என்ன, அதுக்கப்புறம் இந்த சொசைட்டியில் அதோட எஃபெக்ட் என்ன. ஈவெண்ட்ஸ் அண்ட் எஃபெக்ட் இன் த சொசைட்டி, கான்சிக்வன்ஸ் இன் த சொசைட்டி. சொசைட்டியில் எப்படியெல்லாம் எஃபெக்ட் இருக்கலாம், வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக்கல், சோஷியல், பொலிட்டிக்கல், ரிலீஜியஸ், கல்ச்சுரல் எஃபெக்ட்ஸ். இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்கலாம். ஓகேங்களா? இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே எப்படி, அப்போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈவெண்ட்ஸ் எப்படி உருவாகுது, அதோடைய தாக்கங்கள் என்ன, அந்த தாக்கங்கள் சொசைட்டியை எப்படி பாதிச்சிருக்கு, வித் ரெஸ்பெக்ட் டு மாடர்ன் டே ரெலவன்ஸ் தான் அவங்க கேட்குறது. ஓகேங்களா? ஆஃப் லேட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்ஸில் கூட கேட்குறது இல்லை, பட் மாடர்ன் டே ரெலவன்ஸ், அந்த ஈவெண்ட்ஸ் எப்படி இப்போ இந்த மாடர்னிட்டிக்கு வழிவகுத்திருக்கு, இந்த மாடர்ன் வேர்ல்டை எப்படியெல்லாம் செதுக்கியிருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறாங்க.
ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த டிமாண்ட் என்ன, வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் 18th century. 18th centuryலேருந்து அந்த அவங்களுடைய வரிசையில் நம்மளால் படிக்க முடியாது, பிகாஸ் அது வந்து கரெக்டான ஆர்டர் கிடையாது. நான் உங்களுக்கு அந்த கரெக்டான ஆர்டரையும் சொல்கிறேன். இப்போ நம்ம டைம் லைனையும் பார்ப்போம். இந்த இதில் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு டைம் லைனாக பார்த்துட்டு தென் வி வில் மூவ் ஆன் இன் டு த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஓகே, தென் காசஸ் அண்ட் இம்பேக்ட்ஸ் ஆஃப் த ஈவெண்ட்ஸ். அப்போ அந்த ஈவெண்ட்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட்ஸ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தென் அந்த ஈவெண்ட்ஸால் இந்தியா எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, கான்சிக்வன்சஸ் பிகாஸ் ஆஃப் தட் ஈவெண்ட்ஸ் இன் இந்தியா, அதை நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து இதோடைய ரெலவன்ஸ் என்ன, மாடர்ன் டே ரெலவன்ஸ் என்ன, அதையுமே பார்க்கணும். அப்போ இதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இஃப் யூ சி த டைம்லைன் ஆஃப் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, டைம்லைன் ஆஃப் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எப்படி நம்மளுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு யுவர் சிலபஸ் இட் இஸ் ஃப்ரம் த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் 18th century. 18th centuryலேருந்து ஆரம்பிக்குது. பட் அந்த 18th century ஈவெண்ட் அவங்க என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அப்போ அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எங்கே ஆரம்பிக்குது சார் அப்படின்னா, இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் ஏரியா 1750s, 1750s and 60s the industrial revolution start, and first phase of industrial revolution end somewhere here 1840s. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், ஃபஸ்ட் ஐஆர். நெக்ஸ்ட்டு இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1860s 1870s till the phase of World War I. The second phase of industrial revolution is happening. செகண்ட் ஃபேஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இஸ் ஹேப்பனிங். எல்லாமே பேரலாக நடக்கும். ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்க எதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் யூ டு எனேபிள் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ஸ்டடி த கண்ட்ரிஸ் ஹிஸ்ட்ரி. ஒரு கண்ட்ரியோட ஸ்பெசிஃபிக் ஹிஸ்ட்ரியை வந்து படிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு கொடுக்கல. அமெரிக்கன் ரெவல்யூஷன் கேட்குறாங்கன்னா அமெரிக்காவுடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்க்கணுன்றது கிடையாது. எப்படி அமெரிக்கன் ரெவல்யூஷன் as caused the modernity, எப்படி French Revolution has caused the modernity. இந்த இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டி எந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டு ஷேப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் ஈவெண்ட்ஸ், தீஸ் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனாக இருக்கட்டும், அமெரிக்கன் ரெவல்யூஷனாக இருக்கட்டும், இல்லை நேஷ்னலிசமாக இருக்கட்டும், வேர்ல்டு வாராக இருக்கட்டும், கோல்டு வாராக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் சொசைட்டியை செதுக்கியிருக்கு. அப்போ அந்த ஈவெண்ட்ஸை தான் அவங்க சிலபஸில் வச்சுருக்காங்க. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே டிமாண்ட் ஆஃப் த யூபிஎஸ்சி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போது அதில் ஓவர்வியூ எங்கே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் ரெவல்யூஷன் ஸ்டார்ட்ஸ் இன் 1776. 1776 நமக்கு அமெரிக்கன் ரெவல்யூஷன் வருது. இந்த அமெரிக்கன் ரெவல்யூஷனோடவே இந்த வருஷத்தில் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பப்ளிகேஷன் ஒன்று வரும். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடம் ஸ்மித் அவர்களுடைய வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த புக். வெல்த் ஆஃப் நேஷன்ஸ். இந்த வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கேபிட்டலிசம் வர்றதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு புக். கேபிட்டலிசம் அப்படிங்கிற இந்த தியரி வர்றதுக்கான இம்பார்ட்டண்ட்டான புக், விச் கிவ்ஸ் ஃப்ரீ ட்ரேட். ஃப்ரீ ட்ரேட் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து லேசிஸ் ஃபேர் அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தடாலஜி இருக்கணும். லேசிஸ் ஃபேர்னா என்னது? கவர்மெண்ட்ஸ் ஷுட் நாட் இன்டர்வென் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட் வந்து இன்டர்வென் பண்ணக்கூடாது, ஃப்ரீ ட்ரேட் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெர்கன்டைலிசம் தான் இருக்குது. மெர்கன்டைலிசம் விச் இஸ் ஸ்டேட் intervention for bullion. ஓகேங்களா? ஸ்டேட் இன்டர்வென்ஷன் ஃபார் புல்லியன். ஓகே, மோனோபோலி ஆஃப் த சார்ட்டர் கம்பெனிஸ், இதுதான் வந்து விஷயமா இருக்குது. அதுவும் இல்லாமல் ப்ரொடெக்ஷனிசம் இருக்குது. அப்போ ப்ரொடெக்ஷனிசம் வந்து இருக்கக்கூடாது சார், ஃப்ரீ ட்ரேட் தான் சார் இருக்கணும். அப்போ தான் கேபிட்டலிசம்
வளர முடியும். அந்த கேபிட்டலிசம் அப்போ தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து இன்னும் நிறைய இதுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க இந்த கேபிட்டலிசமில். அப்புறம் ஆடம் ஸ்மித்தோடைய வெல்த் ஆஃப் நேஷன்ஸில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இதோட சேர்த்து இன் 1789 அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எது வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1789 1799 வரைக்கும் போகுது. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட். அதுக்கப்புறம் இதோடைய தாக்கம் என்னவா ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன் 1870 we are having an unification, two important unifications, which is unification of Germany and Italy. Unification of Germany and Italy. இந்த யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி அண்ட் இட்டாலிங்கிறதுக்கு எதனால் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இதோடைய ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனான தாக்கமான நேஷ்னலிசம் அப்படிங்கிற அந்த தாக்கம் யூரோப் ஃபுல்லாக வந்து பரவுது. அதனால் வெளிப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி அண்ட் இட்டாலி. இது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்ராயல் ஆஃப் நேஷ்னல் பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் இருக்குது பார்த்தீங்களா, அது எதனாலனா நேஷ்னலிசமுடைய தாக்கங்களால். அப்போ அது எப்படி ரீட்ரா பண்ணப்பட்டது அப்படின்னா இன் யூரோப் இட் இஸ் யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி மூலமாகவும் இட்டாலி மூலமாகவும் ரீட்ரா பண்ணப்படுது. அப்போ இந்த கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்மளும் இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகணும், இங்கிலாந்து மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு வந்து தே ஆர் ஃபாலோயிங் த இண்டஸ்ட்ரியலைசேஷன். அப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ், மார்க்கெட் இதெல்லாம் தேவைப்படுது. அப்போ தே ஆர் ஆல்சோ இன்வால்விங் இன் கொலோனியலிசம், இம்பீரியலிசம். அப்போ the phase of neo-imperialism is also starting. Neo-imperialism and colonialism is starting from this period, which is 1870s. ஓகேங்களா? This resulted in scramble of Africa. Scramble of Africa. Scramble of Africaல இது ரிசல்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஆல்சோ மெனி கண்ட்ரீஸ் ஹவ் பீன் கேப்சர்டு. ஓகே, இந்த கேப்சர்னாலையும் கலோனியல் ரிவல்ரினாலையும் இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் 1914 இட் இஸ் கம்மிங் அவுட் அஸ் World War I. இந்த World War Iனுடைய ட்ரீட்டிஸ்னால, அந்த அன்ஃபேர் ட்ரீட்டினால வந்த விளைவு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா in 1939 World War II. ஓகே, இதுக்கு நடுவில் இந்த கேபிட்டலிசம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் இன் நேச்சர். அப்போ இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனை தடுக்கிறதுக்காக இல்லைன்னா வந்து இதுக்கான தீர்வு கொடுக்கறதுக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியலிசம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் பிறக்குது. சோஷியலிசம் அப்படிங்கிற கான்செப்ட். அப்புறம் மார்க்ஸ் என்ன பண்ணுறாருன்னா அதை சயின்டிஃபிக்காக வந்து டிசைன் பண்ணுறாரு. சயின்டிஃபிக்காக சோஷியலிசம் எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறாரு, விச் இஸ் நத்திங் பட் கம்யூனிசம். இந்த கம்யூனிசமுடைய தாக்கத்தினால இன் 1917 there is a revolution which is called as Russian Revolution. அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து from 1945 there is a period which is Cold War period. and the Cold War எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989 முடியுது, which is the year of disintegration of USSR. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய அந்த வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியோட டைம்லைன் அண்ட் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் விச் மார்க்டு த வேர்ல்டு ஆர் விச் டிஃபைன்டு த வேர்ல்டு ஃப்ரம் feudal, medieval tendency to modern world. இந்த மாடர்னிசம் நீங்க படிக்கிறீங்க, which shaped the contemporary world. இந்த மாடர்னிசம் நீங்க படிக்கிறீங்க,
அந்த மாடர்னிசமோடைய ஈவெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத படிக்கிறீங்க, அதோட ஐடியாலஜிஸ் எப்படி செதுக்கப்பட்டிருக்குங்கிறத படிக்கிறீங்க, இப்போ அந்த ஐடியாலஜி என்ன மாதிரி மாறி இருக்குங்கிறத படிக்கிறீங்க வித் ரெஸ்பெக்ட் டு குளோப் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா. இவ்வளோதான் அவங்க கேட்குறாங்க, வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் என்னென்ன இது வரைக்கும் கேட்டிருக்காங்க ஃபார் த 2013 2025 வரைக்கும் என்னென்ன அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி இன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், பிரெஞ்சு ரெவல்யூஷன், அமெரிக்கன் ரெவல்யூஷன், அண்ட் தென் colonialism, World War I and II, and then with respect to decolonization. ஓகேங்களா? இதுலேயும் செலக்டிவாக தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி, ஜெர்மனி அதெல்லாம் கேட்டதில்லை. ஓகேங்களா? கேபிட்டலிசம், கம்யூனிசம்னா என்ன, அதுக்கப்புறம் சோஷியலிசம்னா என்ன, அப்படிலாம் கேட்டதில்லை. அப்போ நம்ம இந்த 2 நாளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் கேட்டதுக்கான கான்செப்ட்ஸை ஓரளவுக்கு நம்ம we are going to see. ஓகே, அண்ட் தென் ஐ வில் சே யூ தட் இந்த மாதிரி இதை படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும் அப்படிங்கிற அந்த டைரக்ஷன்ஸையும் கொடுத்துருவேன். அண்டு பிஒய்க்யூலேருந்து ஒரு 3 கொஷின்ஸை we are also going to solve. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஹிஸ்ட்ரி டைம்லைன். இப்போ நம்ம ரெவல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். ரெவல்யூஷனில் நம்ம ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் அவங்க இந்த 1 2 3 4 கொஷின் கேட்டிருக்காங்க. 4மே டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ். ஓகேங்களா? ஆனால் கோர் கான்செப்ட்ஸ் எல்லாமே ஒன்று தான். அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை பற்றி நீங்கள் ஒரு ஐடியா இருந்தாலே we can answer these kinds of question. ஓகேங்களா? அந்த டைமில் என்ன இருந்துச்சு, காசஸ் என்ன, இம்பேக்ட் என்ன, ரெலவன்ஸ் என்ன, இந்தியா வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா அதோடைய தாக்கம் என்ன, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து எங்கே ஃபஸ்ட்டு அக்கர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் இங்கிலாந்து. ஓகேங்களா? அதோட டைம்லைனே இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகே, இங்கிலாண்டில் தான் ஆகுது. அப்போ அதோடைய குவாலிட்டி, அப்போ குவாலிட்டி ஆஃப் லைஃப்ங்கிறது இட் இஸ் நத்திங் பட் இம்பேக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அதுக்கப்புறம் கம்பேர் வித் தட் ஆஃப் இந்தியா அட் ப்ரெசன்ட், அந்த மாதிரி அதோடைய குவாலிட்டியும் அப்போ இருந்தவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கான குவாலிட்டி ஆஃப் லைஃப், பிகாஸ் இந்தியா இஸ் ஆல்சோ இண்டஸ்ட்ரியலைஸ்ட். அப்போ இவங்களோட குவாலிட்டியும் எப்படி இருக்குது, ஒற்றுமையாக இருக்கா இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா இப்படிங்கிறது தான் அவங்க கேட்குறாங்க. ஓகே, how far was the industrial revolution in England is responsible for the declining of the handicraft and cottage industries in India. இப்போ கொஸ்டினில் how far, do you think, do you agree அப்படிலாம் கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் ஆன்சர் இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ how farன்னும் போது the maximum amount of impact was caused by that particular event, பட் நாட் தட் ஒன்லி ஈவெண்ட். அப்போ வேற ஏதோ இம்பேக்டும் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? இது எவ்வளோ தூரம் அதை காசு பண்ணியிருக்கு, அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ் என்னென்ன மாதிரியான காசஸை பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது. நெக்ஸ்ட்டு, லேட் கம்மர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் ஜப்பான் involved certain factors that are marked different from what West has experienced. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் த அட்மோஸ்ட் கான்செப்சுவல் கிளாரிட்டி. அதாவது அந்த ஈவெண்ட்ஸை பற்றின எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது யாருக்குமே தெரியாது. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம வந்து கவலைப்பட தேவையில்ல. தீஸ் ஆர் பவுன்சர் கொஸ்டின்ஸ். பட் இதுக்குமே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஓவராலாக கொடுத்துட போகிறேன். இதை வச்சு உங்களால் சமாளிச்சிட முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, பிரிங் அவுட் த சோஷியோ எக்கனாமிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு. அப்போ ரயில்வே அப்படிங்கிறது வந்து செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இடத்த கொடுக்குது. ஓகேங்களா? அப்போ அது என்ன மாதிரியான சோஷியல் இம்பேக்டை ஏற்பட்டுச்சு, என்ன மாதிரியான எக்கனாமிக் இம்பேக்டை ஏற்படுத்திச்சிருக்கு அப்படிங்கிறத கேட்குறாங்க. யூ ஜஸ்ட் ஹாவ் டு ரிவர்ஸ் இன்ஜினியர் த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இம்பேக்ட்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அண்ட் கனெக்ட் இட் வித் ரயில்வே. தட்ஸ் ஆல். ஆன்சர் இஸ் ஓவர். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், இம்பேக்ட்டு, காசஸ்ஸு, ஓகேங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு மாடர்னிட்டி,
குளோபல் இம்பேக்ட், அதுக்கப்புறம் இந்தியாவோட இம்பேக்ட் என்ன, இது தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு மேக்ஸிமம் ஓவர் ஆகிடும். அண்ட் பர்டிகுலர்லி திஸ் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு உங்களுக்கு ஐஆர் அதாவது வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தெரிஞ்சிருக்கணும், வேர்ல்டு ஹிஸ்ட்ரி நாலேஜ் வேணுன்ற அவசியம் கூட கிடையாது. இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் மாடர்ன் இந்தியா இட் செல்ஃப், தென் யூ கேன் ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஓகேங்களா? இட் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு த இன்டர்செக்ஷனல் மிக்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இஸ் ஹேப்பனிங் இன் யூபிஎஸ்சி. அப்போ இதை நீங்கள் வேர்ல்டு ஹிஸ்ட்ரின்னு சொல்ல முடியாது, மாடர்ன் இந்தியான்னு சொல்ல முடியாது. தே ஆர் ஜஸ்ட் டெஸ்டிங் த கான்செப்சுவல் கிளாரிட்டி ஆஃப் ஈச் டாபிக்ஸ். எல்லாமே ஓவராலாக உங்களுக்கு தெரியுதாங்கிறது தான் அவங்க பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ we will go into the timeline of industrial revolution. அப்போ industrial revolution எப்போ ஆரம்பிச்சது அப்படிங்கிறத நான் சொன்னேன், somewhere here. ஓகே, and first industrial revolution it happened in England. இங்கிலாண்டில் தான் நடக்குது, வேற எந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையும் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்கல. ஏன் சார் நடக்கலை அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்குது. அப்போ டைமென்ஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஒய் இன் இங்கிலாந்து. ஏன், அதோடைய சூழ்நிலைகள் என்ன மாதிரியான பேக்ரவுண்டில் அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்குது, ஏன் இங்கிலாண்டில் மட்டும் நடக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்கணும். ஏன் இங்கிலாந்து இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். அப்போ என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் விச் கான்ட்ரிபியூட்டட் ஃபார் த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். செகண்டு, மற்ற கண்ட்ரீஸ்லாம் முடிச்சுக்குது இன் 1860s 1870s அண்ட் டில் 1914 வேர்ல்டு வார் 1 வரைக்கும் அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்குது. திஸ் இஸ் த பீரியட் ஆஃப் செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வேர் இங்கிலாந்து ஆல்சோ இன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் இங்கிலாந்து ஆல்சோ கண்டினியூட் அலாங் வித் அதர் கண்ட்ரீஸ் சச் அஸ் பெல்ஜியம், Germany after its unification, and then Japan, USA, Russia. ஓகே, ஸோ அதில் ஜெர்மனி, ஜப்பான், யூஎஸ்ஏ, ரஷ்யா இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸை தான் நம்ம பெருசாக வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஏன் இங்கே நடந்துச்சு, ஸோ காசஸ் என்ன, ஏன் இங்கே நடந்துச்சுன்னா ஏன் இங்கே நடக்கலை, அப்போ there are some faults. அப்போ ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஃபால்ட் லைன்ஸ் என்ன இந்த கண்ட்ரீஸில், அந்த டைமென்ஷனை பார்ப்போம். அதுக்கப்புறம் வாட் எனேபிள்டு தெம் டு இண்டஸ்ட்ரியலைஸ் இன் த செகண்ட் ஏரா, அதை நம்ம பார்ப்போம். அப்போ தேர் ஷுட் பி அ டிஃப்ரென்ஸ் இல்லைங்களா, இங்கிலாந்துக்கும் மற்ற கண்ட்ரீஸுக்குமான சிமிலாரிட்டி அண்ட் டிசிமிலாரிட்டி என்ன, இதுதான் வந்து அடுத்த டைமென்ஷன். இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இஸ் ஓவர். That's all. Okay, so with respect to industrial revolution நம்ம why first in England அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன் சார் ஃபர்ஸ்ட் இங்கிலாண்டில் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு நிறைய எக்கனாமிக், பொலிட்டிக்கல், சோஷியல், ரிலீஜியஸ் அண்டு கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சார் அப்படி என்ன சார் எக்கனாமிக், பொலிட்டிக்கல், ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இன் இங்கிலாண்டில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் விச் இஸ் ஹேப்பனிங். அப்போ எந்த இண்டஸ்ட்ரியல் பேஸுக்காக இருந்தாலுமே, இப்போ நம்மளுக்கே ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்கணும்னாலுமே நமக்கு இதுக்கு முன்னாடி என்ன தேவை அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் நடந்திருக்கணும். அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் ஏன் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இண்டஸ்ட்ரிக்கு ரா மெட்டீரியல்ஸை எங்கே எடுப்பீங்க, அக்ரிகல்ச்சர்லேருந்து தானே எடுக்க முடியும். அப்போ அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அப்போ இங்கிலாண்டில் தேர் ஆர் சம் இனிஷியேட்டிவ்ஸ் லைக் என்க்ளோஷர் மூமெண்ட் அண்ட் இன்வென்ஷன்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்வென்ஷன்ஸ் சச் அஸ் சீட் ட்ரில், இந்த மாதிரியான இன்வென்ஷன்ஸ்லாம் நடக்குது. என்க்ளோஷர் மூவ்மெண்ட் நடக்குது. முக்கியமாக என்க்ளோஷர் மூவ்மெண்ட்னா என்னென்னா இந்த பொதுவாக இருக்கக்கூடிய அந்த ஃபியூடல் லாட்ஸுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த எல்லாத்தையுமே அந்த என்க்ளோஷர் ஆக்ட் போட்டு அந்த லேண்டை வந்து உழறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கே சொந்தமாக்குறாங்க. அப்போ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்து வருது. அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா, மற்ற எக்ஸ்ட்ராவாக இருக்காங்க பார்த்தீங்களா, டைடு டு சர்ஃப்டம் மாதிரியான அந்த விஷயம், எக்ஸ்ட்ரா லேபர்ஸ், அவங்கெல்லாம் ஃப்ரீ ஆயிடுறாங்க.
இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு என்ன தேவையோ அதை விளைய வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாலஜியில் வராங்க. அப்போ agriculture productivity is also increasing, agriculture productivity, which is giving raw materials, necessary raw materials for the first industrial revolution, and also excess of labor is released from the land. அப்போ லேபர் ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are migrating to the urban areas where the employment opportunity is available. Employment opportunity is available and the urban population is also a ready-made consumer base. அப்போ கன்சியூமர் பேஸும் அவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, அதனால தான் there are some important urbanization activities are happening. ஓகேங்களா, இனிஷியலாக மான்செஸ்டர், லீட்ஸு, ஓகேங்களா, இந்த மாதிரியான அர்பன் ஏரியாஸ்லாம் வந்து ப்ரொலிஃபரேட் ஆகுது. ஓகேங்களா, இந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் தான் இந்த இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. அப்போ எக்கனாமிக் இம்பேக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் அடுத்த எக்கனாமிக் இம்பேக்ட் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a revolution called as commercial revolution happened in England. Commercial revolution na enna sir? So commercial revolution is based on two important things. ஓகேங்களா, அதாவது accumulation of proto capital. உங்களுக்கு இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ரா மெட்டீரியல் மட்டும் இல்லை, அந்த ஃபேக்ட்ரியை கட்டுறதுக்கு காசு வேணும். அந்த காசை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா த்ரூ ட்ரேடு. எந்த மாதிரியான ட்ரேடு? மெர்கன்டைலிஸ்டிக் ட்ரேடு. எதெல்லாம் வந்து அக்குமுலேட் பண்ணி வச்சுருந்தாங்களோ அவங்க எல்லாருமே என்னவா மாறுறாங்க? அவங்களாம் ஃபியூடல் லார்ட்ஸ் கிடையாது. த அக்குமுலேஷன் ஆஃப் கேபிட்டல் இஸ் பை த மெர்ச்சன்ட்ஸ். அவங்க தான் பூஜுவாஸா, இண்டஸ்ட்ரியலிஸ்ட், கேபிட்டலிஸ்டாக மாறுறாங்க. என்னென்ன ட்ரேடுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லேவ் ட்ரேட். ஓகேங்களா, ட்ரையாங்குலர் ஸ்லேவ் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்லேவ் ட்ரேட்னால நிறைய கேபிட்டல் வந்து ஓவர் த 100 years வந்து அவங்களுக்கு அக்குமுலேட் ஆகுது. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலோனியல் பிளண்டர், லைக் பிளண்டர் ஆஃப் பிளாசி. ஓகேங்களா, அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து கேபிட்டல் வந்து அக்குமுலேட் ஆகுது. தேர்டு கான்டினென்டல் ட்ரேடு, யூரோப் கூட இவங்க ட்ரேடு வச்சுக்கிறது. அப்புறமா வந்து யூஎஸ் கூட இவங்க ட்ரேட் வச்சுக்கிறது. இந்த ட்ரேட் மூலமாக வந்து இவங்களுக்கு என்ன கிடைக்குது? மெர்கன்டைலிஸ்டிக் பாலிசிஸ்னால அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை சுரண்டி இவங்க என்ன பண்ணுறாங்க? வெல்த்தெல்லாம் சுரண்டி இவங்க வந்து பெரிய எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் வெல்த்தை வந்து இவங்க அக்குமுலேட் பண்ணுறாங்க. இந்த புரோட்டோ கேபிட்டல் இஸ் த இனிஷியல் கேபிட்டல் விச் தே ஆர் இன்வெஸ்டிங் இன் த இண்டஸ்ட்ரீஸ். அப்போ கமர்ஷியல் ரெவல்யூஷன் அங்கே நடக்குது. ஓகேங்களா, இந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் அண்டு கமர்ஷியல் ரெவல்யூஷன். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ஃபார் த இனிஷியல் டேஸ். ஓகேங்களா, தென் தேர் இஸ் பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா இந்த இயர் 1688, இந்த இயர்லாம் உங்களுக்கு தேவையில்லை, ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் தேர் இஸ் அ ரெவல்யூஷன். பொலிட்டிக்கலி தேர் வாஸ் அ ரெவல்யூஷன் ஹேப்பன்ட் இன் இங்கிலாந்து. அது என்ன ரெவல்யூஷன் அப்படின்னா க்ளோரியஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளோரியஸ் ரெவல்யூஷன். இந்த க்ளோரியஸ் ரெவல்யூஷனில் என்ன ஆச்சு அதுவும் உங்களுக்கு தேவையில்லை. ஓகேங்களா, என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கிங்கோட பவர் இறங்கி பார்லிமெண்ட்டோட பவர் ஏறி இருக்கும். ஓகேங்களா, அப்போ ஒரு கிங்கோட பவர் இறங்குது, பார்லிமெண்ட்டோட பவர் ஏறுதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த பார்லிமெண்ட் வில் டிசைட் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கவங்க எல்லாருமே யார்? பூஜ்வாஸ். ஓகேங்களா, அங்கே இருக்கிறவங்க லார்ட்ஸ் அண்ட் கேபிட்டலிஸ்ட் தான் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரேடை வளர்க்குறதுக்கான இம்பார்ட்டண்ட் ஆக்ட்ஸை வந்து போடுறாங்க, சச் அஸ் பேட்டன்ட் ஆக்ட்ஸ். பேட்டன்ட் லாஸ் வேர் பிகமிங் ஸ்ட்ராங்கர். அப்போ இதனால் இன்வென்ஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் அ குயிக்கர் ஃபேஸ். இன்வென்ஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங் லைக் நிறைய இன்வென்ஷன்ஸ். காட்டனை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டைலில் தான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ காட்டன், ஸ்பின்னிங் மியூல், அப்புறம் வந்து ஹேண்ட்லூம், பவர்லூம். ஹேண்ட்லூம் மாதிரி பவர்லூம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஸ்டீம் இன்ஜின். இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் இன்வென்ஷன்ஸ்லாம் வந்து பண்ணுறதுக்கு இந்த பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர் இஸ் கிவிங் ஸ்பேஸ் ஃபார் தெம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட் இஸ் ஆல்சோ சப்போர்ட்டிங் ஃப்ரீ ட்ரேட்.
ஓகே, லிபரல் டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் வந்து அங்கே ஈடுபடுறாங்க. இது ஒரு பெரிய கதை. பட் ஃப்ரீ ட்ரேடை வந்து பார்லிமெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தே ஆர் ஆல்சோ ஐசோலேட்டிங் தெம்செல்ஃப் ஃப்ரம் unnecessary continental conflicts. கான்டினென்டல் கான்ஃப்ளிக்ஸ், ஐசோலேஷன்ஸ். ஏன்னா திஸ் இஸ் பேட் ஃபார் பிஸ்னஸ். வார் இஸ் ஆல்வேஸ் பேட் ஃபார் பிஸ்னஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ ஒரு மன்னர்கிட்ட பெரிய பவர் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஃபார் ஈகோ he will go for war. Example Louis XIV, where he helped for American Revolution. அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு கெயினும் கிடையாது. பட் இது ட்ரெஷரி காலியானது தான் மிச்சம். பட் இன்ஸ்பைட் ஆஃப் இட் பிரிட்டிஷ் அவங்களோட எனிமி அப்படிங்கிறதுக்காக மட்டும் அமெரிக்காவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண போயிருப்பாங்க. லைக் தட் இங்கிலாண்டில் அந்த மாதிரி நடக்கல. பிகாஸ் செக் வாஸ் ப்ரொவைடட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. Constitutional monarchy was an important factor. Constitution has curbed the power of monarchy. ஓகேங்களா? இது ஒரு பொலிட்டிக்கல் ஃபேக்டர். இது இல்லாமல் சோஷியல் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, சொசைட்டி as itself been open for any inventions. ஓகேங்களா? there is a concept called as creative destruction. creative destruction. இந்த கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த சொசைட்டியில் நடந்துச்சு. அதாவது பழசு போகணும், புதுசு வரணும் அப்படின்னா பழசு வந்து யூ ஹாவ் டு டெஸ்ட்ராய் இட். அப்போ தான் உங்களால் புதுசை வந்து உருவாக்க முடியும். ஓகேங்களா? பொங்கலோட கான்செப்டும் அதுதான், பழையன கழிதலும் புதியன புகுதலும். கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன். இந்த கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த சொசைட்டி வந்து ஏற்றுக்குச்சு. அந்த அளவுக்கு அது ப்ராட் மைண்டட் லிபரல் சொசைட்டியாக இருந்தது. அவங்களுக்கு மட்டும் அது. ஓகேங்களா? மற்றபடி அவங்க ரேசிஸ்ட் தான். பட் அந்த சொசைட்டி, அவங்க இருக்கக்கூடிய சொசைட்டி, தே அக்செப்டட் த கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? அண்ட் தென் ஜாகிரபிக்கல் ஃபேக்டர் வாஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஜாகிரபிக்கல் ஃபேக்டரில் என்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே வேர் அன் ஐலாண்ட் அண்ட் தே வேர் நியர் த டிரான்ஸ் அட்லாண்டிக் ட்ரேட் ரூட். டிரான்ஸ் அட்லாண்டிக் ட்ரேட் ரூட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, abundant of coal and iron was present inside the island itself, and there were some canals which they can use for the transportation purpose. ஸோ இதெல்லாம் இருந்ததுனால அவங்களால வந்து ஈஸியாக ஒரு கூட்ஸை இன்னொரு இடத்துலேருந்து கொண்டு போக முடிஞ்சது. அப்புறம் கான்டினென்டாலிட்டியாக அவங்களால வந்து தே கேன் ட்ரேட். ஓகேங்களா? இதெல்லாம் அவங்களுடைய அடுத்த இது. நெக்ஸ்ட் வந்து ரிலீஜியன் வந்து தே ஃபாலோடு ப்ரொட்டஸ்டன்ட் எத்திக்ஸ். ப்ரொட்டஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த ரிலீஜியன் விச் கேவ் தம் த எத்திக்ஸ் விச் இஸ் தே கேன் ஒர்க் அண்ட் தே டோன்ட் ஹாவ் டு வர்ஷிப் இன் த 7th டே. இல்லைனா வந்து ரெஸ்ட் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கேத்தலிக்ஸ் மாதிரி 7th டேல அவங்க கம்பல்சரியாக ரெஸ்ட் எடுக்கணுன்ற அந்த அவசியம் இல்லாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு உருவாகுது. அப்போ தே கன்சிடர்ட் த ஒர்க் ஆஸ் வர்ஷிப். ஒர்க் ஆஸ் வர்ஷிப். ஓகேங்களா? இது அவங்களுக்கு டிசிப்ளினை கொடுத்துச்சு. டிசிப்ளின் அண்டு த்ரிஃப்ட். த்ரிஃப்ட்னா ஒரு மாதிரி சிக்கனமாக தான் அவங்க செலவு பண்ணுவாங்க. தேவையான இதை தான் செலவு பண்ணுவாங்க. நிறைய காசு இருந்தாலுமே ஆடம்பரமான விஷயத்தில் அவங்க செலவு பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு சூழல், அந்த ரிலீஜியஸ் கல்ச்சுரல் விஷயங்கள் அவங்களுக்கு எய்ட் பண்ணுது. இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இங்கிலாண்டில் ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பேக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அப்போ இம்பேக்ட்ஸ் என்னென்ன சார் நடந்துச்சு? இப்போது இங்கிலாண்டில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சு, இதனால் ஒரு இம்பேக்ட் நடந்துச்சுல, அதுவுமே வந்து we can divide into political, சோஷியல். பட் இதெல்லாமே உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இப்படி பிரிக்கிறது, சோஷியல் பொலிட்டிக்கல்ன்ட்டு. யூ ஷுட் நாட் ரைட் ஹெட்டிங் அஸ் சோஷியல் இம்பேக்ட், பொலிட்டிக்கல் இம்பேக்ட்னு நீங்கள் ஆன்சர் எழுதும்போது எழுதக்கூடாது. ஓகேங்களா? யூ கேன் கிவ் ஸ்பெசிஃபிக் ஹெட்டிங் ஃபார் தட். ஓகேங்களா? ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ்ட், டிஸ்ட்ரிபியூஷன், அந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்கள் எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாமே தவிர ஹெட்டிங்கை, இல்லைனா கீவேர்டாக அதை யூஸ் பண்ணலாமே தவிர, நீங்கள் சிந்திக்கும்போது எக்கனாமிக்கலாக சிந்திக்கலாம், பொலிட்டிக்கலாக சிந்திக்கலாம். பட் எழுதும்போது ஹெட்டிங்கில் பொலிட்டிக்கல் இம்பேக்ட், சோஷியல் இம்பேக்ட்னு ரொம்ப பிளெயினாக எழுதாதீங்க. ரொம்ப பிளெயினாக நீங்கள் போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ பொலிட்டிக்கல் இம்பேக்ட்,
சோஷியல் இம்பேக்ட், முக்கியமாக எக்கனாமிக் இம்பேக்ட், அப்புறம் கல்ச்சுரல் இம்பேக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அப்போ எக்கனாமிக் இம்பேக்ட் ஃபஸ்ட்டு என்ன சார் நடக்குது அப்படின்னா, இட் இஸ் இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஜிடிபி growth is increasing. There is a 500% increase of GDP growth between 1760s to 1830s in England. 500% GDP growth has been increased. ஓகேங்களா? அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, per capita income is also increasing. Per capita income increase ஆகுது. ஓகேங்களா? ஸோ ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு, productivity. Then urbanization is happening. Urbanization and industrialization happened. Industrialization and urbanization, which collectively give rise to employment opportunities. New employment opportunities and new employment avenues in mining, textile, iron, coal, like that. அதிலெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்குது. இப்போ வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வில் இன்க்ரீஸ். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் சம் எக்கனாமிக்கல் இம்பேக்ட். பட் இந்த எக்கனாமிக்கல் இம்பேக்ட் இருந்தாலுமே இதோட டவுன் சைடாக உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக நடக்கல. டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் நாட் ஹேப்பனிங். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஒழுங்காக நடக்காதனால இட் இன்க்ரீசஸ் த இன்இக்வாலிட்டி. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஹஸ் சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் ப்ரொடக்ஷன், பட் இட் டசன்ட் சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இன்ஃபேக்ட் இட் ஹஸ் ஆக்சென்சுவேட்டட் த டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் விச் இன்க்ரீஸ்ட் த இன்இக்வாலிட்டி. அப்போ இப்போ கூட சொசைட்டியில் இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபிட்டலிசமும் இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான் காரணம். ஓகேங்களா? ஏன்னா கேபிட்டல் அப்படிங்கிற முதலாளியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சர்ப்ளஸ் போய்கிட்டே இருக்கும் இன் நேம் ஆஃப் ப்ராஃபிட். மற்றவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் தான். அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கூட அந்த கேபிட்டலிஸ்ட் சில நேரம் கொடுக்காத போது தான் அது இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ப்ளாய்டேஷனாக மாறுது. அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு எதிராக வந்தது தான். அதனால தான் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் லைக் சோஷியலிசம் அண்ட் கம்யூனிசம் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜிஸ்லாம் அதனால தான் வருது. ஓகேங்களா? உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே வந்து ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான் வந்து இட் இஸ் டேக்கிங் ஷேப்ஸ். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை. ஏன் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வருது? பிகாஸ் தேர் இஸ் அ ரைஸ் ஆஃப் நியூ மிடில் கிளாஸ். சோஷியல் இதில் சொல்கிறேன், மிடில் கிளாஸ் வந்து ரைஸ் ஆகுது, விச் இஸ் பூஜ்வாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க, கேபிட்டலிஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. பட் வித்தவுட் நோ பொலிட்டிக்கல் பவர். தே ஹாவ் கேபிட்டல், தே ஹாவ் எக்கனாமிக் பவர், பட் வித்தவுட் பொலிட்டிக்கல் பவர். எவ்வளோ நாள் வந்து அந்த மாதிரி பொலிட்டிக்கல் பவர் இல்லாமல் சும்மா இருக்க முடியும்? ஓகேங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தே ரெக்வஸ்ட் மோர் ரெப்ரசன்டேஷன் இன் பாலிட்டி. பார்லிமெண்ட்டில் எங்களுக்கும் சீட்டு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தட் மெனி பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங். அதில் பொலிட்டிக்கல் மூமெண்ட்னால வரக்கூடிய அந்த ரிஃபார்ம்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஃபார்ம் ஆக்ட் ஆஃப் 1832, சார்டிஸ்ட் மூமெண்ட் யார் பண்ணுறாங்க அப்படின்னா, அதர் சோஷியல் குரூப் விச் வாஸ் கிரியேட்டட் பை த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், விச் இஸ் ஒர்க்கிங் கிளாஸ். அப்போ நியூ சோஷியல் ஸ்ட்ரக்சர் இஸ் பீயிங் கிரியேட்டட் like middle class and working class because of industrial revolution society-la. ஓகேங்களா? And then in social impact there are other problematic impacts
என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லம், அர்பன் ஸ்லம், அதுக்கப்புறமா வந்து சோஷியல் டிஸ்லொகேஷன், சோஷியல் டிஸ்லொகேஷன் இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் ஹியூமனிட்டி, ஹியூமன் நேச்சர், ஹியூமனிட்டி அண்ட் ஹியூமனிட்டி நடக்குது, லாஸ் ஆஃப் ஹியூமனிட்டி. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் கம்பேஷன் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங், லாஸ் ஆஃப் ஹியூமனிட்டி அண்ட் ஹியூமன் கம்பேஷன். ஏன்னா இண்டிவிஜுவலிஸ்டிக்காக வந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ லாஸ் ஆஃப் செல்ஃப், அப்போ ஒரு கம்யூனிட்டி லைஃப், இதெல்லாம் வந்து தே ஆர் லூசிங். அப்போ ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்லேயுமே வந்து எப்படி மாற்றம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஜாயிண்ட் ஃபேமிலி ஆர் கன்வெர்டட் இன்டு இண்டிவிஜுவல் நியூக்ளியர் ஃபேமிலிஸ். மேரேஜ் சிஸ்டமில் வந்து ப்ராப்ளம் ஆகுது, லேட் மேரேஜஸ் நடக்குது. கல்ட் ஆஃப் டொமஸ்டிசிட்டி, அதாவது வந்து பெண்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து அவங்களுடைய ஜாப் வந்து டிஃபைன் பண்ணப்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்னால நடக்குது. அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு லேபர், சைல்டு மார்ட்டாலிட்டி, மால் நியூரிஷ்மெண்ட், இது எல்லாமே நடக்குது. அப்போ இதனுடைய இம்பேக்டாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ரிஃபார்ம்ஸ் லைக் ஃபேக்ட்ரி ஆக்ட், ஓகேங்களா, தே ஆர் ரெகுலரைசிங். பட் இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் ஆகுது. அப்போ பொலிட்டிக்கல் சிஸ்டம், மாடர்ன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் பார்ட்டிஸாக வர்றது, அதுக்கப்புறமா வந்து கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கி, இதுக்கப்புறம் சம் பொலிட்டிக்கல் ஐடியாஸ் சச் அஸ் சோஷியலிசம், கம்யூனிசம், ஆல் ப்ராடக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஓகேங்களா? அதே மாதிரி இன் கல்ச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா, ரிலீஜியனில் தேர் இஸ் அ ரிலீஜியன் மாடர்ன் மெத்தடிசம், அதெல்லாம் வருது. அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தேவையில்லை. ஓகேங்களா? கம்யூனிட்டியாக வந்து கும்பிடுறது, ஓகேங்களா, அந்த கம்யூனிட்டி சென்ட்ரிக்காக மாறுது. அப்புறமா வந்து ரொமான்டிசிசம், அதாவது பழைய காலங்களை எண்ணி வந்து சிலாகிக்கிறது, ரொமான்டிசிசம். அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்துச்சு தெரியுமா? ஏன்னா ரொம்ப ரீசனிங்காகவும் மெக்கானிக்கலாகவும் மனுஷங்களோட வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. அப்போ தேர் ஆர் சம் ரொமான்டிக் திங்கர்ஸ் வராங்க. ஓகேங்களா? ரொமான்டிசிசம் வந்திருக்குன்னு சொன்னால் போதும், திங்கர் பேரோ எதுவும் அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு இன் கல்ச்சர் ஆல்சோ பாப் கல்ச்சர், பாப் மியூசிக், அதுக்கப்புறம் இன் ஸ்போர்ட்ஸ், ஃபுட்பால். தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட இது லெஷர் டைமில் ஃபுட்பால் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் யூரோப்பியன் நேஷன்ஸில் இன்னும் ஃபுட்பால் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இம்பேக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு இம்பேக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் இந்தியா என்ன ஆகுது அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் இந்தியா, ஸோ அந்த டைமில் அப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இம்பேக்ட் நடந்திருக்கும். இப்போ ஆஃப்டர் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால் என்ன இம்பேக்ட் நடந்துச்சு, இந்த மாதிரி ரெண்டாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ அந்த டைமில் இம்பேக்ட் என்னென்ன இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான இம்பேக்ட் வந்து இட் இஸ் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன். டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் தான் மெயினான இம்பேக்ட். பிகாஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஹேப்பன்ட் இன் இங்கிலாந்து, டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் ஹேப்பனிங். ஓகேங்களா? செகண்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா had become colonial economy, which is extraction of raw materials and final consumer of exported goods. Exporter of raw material and final consumer of exported goods. இந்த exported goods வந்து அவன் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? He has to become a Englishman in taste. He may be Indian in blood, but he has to be English in taste. Then only he can consume the exported goods. ஓகேங்களா? அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரிஃபார்ம் ஆக்டில்
ரிஃபார்ம் ஆக்டில் சில மாறுதல்களை ஏற்படுத்துகிறாங்க. எஜுகேஷன் ஹாஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட், மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் ஹாஸ் பீன் இன்ட்ரடியூஸ். அதே மாதிரி சிவிலைசேஷன், அந்த சிவில் கோட்ஸ் இதெல்லாமும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால் இந்தியாவில் நடந்த தாக்கங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால் இந்தியாவில் என்னென்னலாம் தாக்கங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் விச் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா ஹாஸ் பீன் transformed into agrarianலேருந்து from agrarian to industrialized service oriented economy. சர்வீஸ் எக்கனாமியாக மாறிடுச்சு. அக்ரேரியன் எக்கனாமிலேருந்து சர்வீஸ் எக்கனாமியாக ஸ்ட்ரக்சர் வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. செகண்டு லேபர் லாஸ் ஹாஸ் பீன் கோடிஃபைடு. இப்போ கூட 4 லேபர் லாஸ் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? 4 லேபர் கோட்ஸ் அதெல்லாம் கோடிஃபை பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஃபார் ரெடியூசிங் த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் லேபர்ஸ் which is guided by the constitutional principle of DPSP. Guided. ஓகேங்களா? லேபர் கோட்ஸ், லேபர் லாஸ் ஃபார் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் தேர்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஆல்சோ see the urbanization effects. Urbanization has been happening. Urbanization according to the census to 2011. இப்போ 2011 தான் வந்திருக்கு. ஸோ அந்த சென்சஸில் நடந்த அந்த அர்பனைசேஷன் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். 36% ஆஃப் இந்தியா ஹாஸ் பீன் அர்பனைஸ்ட். ஓகேங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக. ஓகே, அப்போ 36% ஆஃப் இந்தியா வந்து அர்பனைஸ் ஆகிருக்கு. பட் அந்த அர்பனைசேஷனில் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கான்னா ஓரளவுக்கு இருக்குது. பட் ஹாஸ் பீன் மினிமைஸ்டு பை இனிஷியேட்டிவ்ஸ் லைக் ஸ்மார்ட் சிட்டிஸ். minimized by the initiatives such as smart cities. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனுடைய இம்பேக்ட் என்ன மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் ஆன் த wrong side also we have exploitation. India still is having labor exploitation, child labor which is against the law of the land. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து ஒர்க்கர்ஸோடைய அந்த ஃப்ளைட்டு லைக் தேர் ஆர் ஒர்க்கிங் ப்ராப்ளம்ஸ், சஃபாய் கமர்ச்சாரிஸ். ஓகேங்களா? அவங்களுடைய பாதாள வந்து இந்த இதில் மனித மலத்தை மனிதனே அள்ளும் அவலம். ஓகே, இது எல்லாமே இன்னமும் இருக்குது. பட் வி ஆர் வாட் டு சே ரீஓரியன்டிங் இட். அதாவது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கான்ஷியஸாக, பிகாஸ் வி ஆர் அ கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸி அண்ட் அ ப்ரவுட் ரிபப்ளிக், வி ஆர் என்கேஜிங் இன் அ வெல்ஃபேர் ஓரியன்ட் ஸ்டேட் விச் இஸ் கைடட் பை வெல்ஃபேர் சிஸ்டம். Urbanization and industrialization are guided by welfare system, not by the interest of bourgeois, not by the interest of middle class, but the interest state oriented urbanization. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவில். ஓகேங்களா? அதோட எஃபெக்ட் தான் நம்ம இப்போ ரீப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பார்ட்டாக இருக்குது. ரெண்டு பார்ட்டையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இண்டஸ்ட்ரியலைசேஷன். செகண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் இட்ஸ் ஸ்ப்ரெட். செகண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் இட்ஸ் ஸ்ப்ரெட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அது நான் ஆல்ரெடி சொன்னேன், ஜெர்மனி, ஜப்பான், யூஎஸ், ரஷ்யா. அப்போ இவங்களுடைய ஏன் வந்து ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகலை அப்படின்னா, தேர் ஆர் சம் ப்ராப்ளம்ஸ், ட்ராபேக்ஸ் இவங்களுக்கு இருந்தது. அந்த ட்ராபேக்ஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, these economies are feudal in nature. அதுக்கப்புறமா வந்து they suffered from what to say restriction in the movements of goods and men. அப்போ there are some restrictions இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து they were also
having the problem of mercantilistic attitude. ஓகேங்களா? அந்த டைமில் அப்போ ஃப்ரீ ட்ரேடாக இருந்த போது இவங்களுக்கு அது இலகுவாக இருந்துச்சு. பட் இவங்கெல்லாம் வந்து மெர்கன்டைலிஸ்டிக்காக கில்டு டாமினேட்டட் சொசைட்டியாக இருக்கிறாங்க. அப்போ கில்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் என்ஜாயிங் மோனோபொலி. அப்போ நிறைய ப்ரொடக்ஷனை வந்து அவங்களால பண்ண முடியல. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் ப்ரொடக்ஷன். அந்த மாஸ் ப்ரொடக்ஷன் தே ஆர் நாட் டூயிங். அதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அவங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து தே ஆர் டெர்த் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸும் அவங்களுக்கு இல்லை. இதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் வந்து இங்கிலாண்டில் இருந்துச்சு. பட் தே ஹவ் ஓவர் கம் தட் பிகாஸ் ஆஃப் அயன் அண்ட் கோல் ஒரே இடத்துல கிடைக்குது. அப்போ ஒரே இடத்துல அவங்களால வந்து ஃபேக்ட்ரியை போட முடியும். கெனால் இரிகேஷன் இருந்துச்சு, விச் இஸ் சப்போர்ட்டட் பை த ஸ்டீம் இன்ஜின் போட்ஸு. இதெல்லாம் வச்சு அவங்களால வந்து ஈஸியாக பெனிட்ரேட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் இவங்களால அந்த இது பண்ண முடியல. அப்போ இவங்களுக்கு அந்த ரோட்ஸு, கெனால்ஸு, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லை. அதே மாதிரி வந்து மாடர்ன் லாஸும் இல்லை, பேட்டன்ட் லாஸ் மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் தேவர் ஆல்சோ ஹேவ்ஸ் த ப்ராப்ளம் ஆஃப் அப்சல்யூட் மொனார்கி. அங்கே கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கி, இங்கே அப்சல்யூட் மொனார்கி. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, பேக்வேர்டு. அதுக்கப்புறம் தேவர் கேபிட்டலிஸ்ட் ஆர் மிடில் கிளாஸ். இந்த ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் ட்ராபேக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த கண்ட்ரீஸ் சச் அஸ் யூஎஸ், அதுக்கப்புறம் ஜெர்மனி, ஜப்பான், ரஷ்யா. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணுறாங்க, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த ஸ்டேட் இனிஷியேட்டிவ்ஸ். கேபிட்டல் இல்லையா? கேபிட்டல் இஸ் அரேஞ்ச்டு பை த ஸ்டேட்ஸ். தே ஆர் அரேஞ்சிங். கேபிட்டல் இஸ் ஸ்டேட் ஆர் இன்வெஸ்டர், மெயின் இன்வெஸ்டர். பேங்க்ஸ் அவங்க வந்து உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் உருவாக்குறாங்க. ஓகே. அண்ட் தென் ப்ரொடெக்ஷனிஸ்ட் பாலிசி ஆஃப் த ஸ்டேட். இன் யூஎஸ் எல்லாத்துலேயும் பேர் மட்டும்தான் வேறையாக இருக்கும். பட் எல்லாருமே அவங்கவுங்களோட லிஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அவங்களோட கூட்ஸை. ஜெர்மனியில் this protectionist policy is called as Frederick list. In Russia it is white list. In US it is Hamilton model. ஓகேங்களா? and then they are also guided by nationalism. ஓகேங்களா? அப்போ நேஷனலிசம்னா ஜப்பான் எக்ஸாம்பிள், மெய்ஜி ரெஸ்டோரேஷன். அண்ட் ஸ்டேட் இட் செல்ஃப் டெவலப்பிங் சம் இண்டஸ்ட்ரீஸ். இன் ஜப்பான் ஆல்சோ ஸ்டேட் ஹஸ் டெவலப்டு சம் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கிவிங் இட் இன் அ லெஸ் ப்ரைஸ் டு த கார்பரேட் ஓனர்ஸ். ஓகேங்களா? அந்த மெத்தடுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஜைபத்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜைபத்சு. இந்த மெத்தடாலஜிஸ். ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸ், டிஃப்ரெண்ட் மாடல்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் வந்து கையாளுறாங்க. ஓகேங்களா? ஃபார் வாட்? ஃபார் இண்டஸ்ட்ரியலைசிங். அண்ட் இதோட எபிட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல்சோ ஃபாலோயிங் இம்பீரியலிசம், நியோ இம்பீரியலிசம் ஃபார் ரா மெட்டீரியல் அண்ட் மார்க்கெட். ஓகே. இது எல்லாமே தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு செகண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷனை வந்து பூஸ்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பேட்டன்ட் லாஸ் போடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரே கஸ்டம்ஸாக மாற்றுறாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஜெர்மனி ஜல்வரின் இஸ் யூஸ்ட். இன் யூஎஸ் இட் இஸ் கஸ்டம்ஸ் கிளாஸ், கமர்ஷியல் கிளாஸ்னே ஒரு கிளாஸ் போடுறாங்க.
commercial clause in constitution itself, where the whole of the US is treated as one customs union. அதனால ஈஸியாக வந்து ஒரு கூட்ஸை இன்னொரு கூட்ஸுக்கு அவங்களால வந்து மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வச்சு செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ். அப்போ ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கும் செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கும் இங்கிலாந்துக்கும் மற்ற கண்ட்ரிக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, இட் இஸ் மோர் ஆஃப் அ ஃப்ரீ ட்ரேட், இட் இஸ் அ ப்ரொடெக்ஷனிஸ்ட் ட்ரேட், இட் இஸ் மோர் ஆஃப் அ கேபிட்டலிஸ்ட் ஓரியன்ட் growth, இட் இஸ் ஸ்டேட் ஓரியன்ட் growth. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இட் இஸ் மோர் ஆஃப் அ வாட் டு சே பிளான்டு பை கேபிட்டலிஸ்ட். பூர்ஜுவாஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க. ரிஃபர்மேஷன் இஸ் ஆர்கானிக். இங்கே வந்து எல்லாமே ஸ்டேட் இன்டர்வென்ஷன்ஸோடு நடக்குது. ஓகேங்களா? அண்ட் த மாஸ் ப்ரொடக்ஷன் இங்கே பண்ணுறாங்க. இங்கே எல்லாருமே வந்து பீப்புள் கூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல்ஸ், இங்கிலாண்டில் டெக்ஸ்டைல் தான் வந்து இது பண்ணுறாங்க. இங்கே எல்லாமே செகண்டில் எல்லாமே வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் தென் தே ஆர் ஆல்சோ கான்சன்ட்ரேட்டிங் ஆன் கோல் அண்ட் அயன் ப்ளஸ் ரயில்வேஸ். இதுதான் இம்பார்ட்டண்ட். ரயில்வேஸையும் கோல் அண்ட் அயனையும் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ தட் தே ஆர் போத் ஆக்டிங் ஆஸ் அ ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் லிங்கேஜஸ் பிட்வீன் த அதர் இண்டஸ்ட்ரீஸ். கோல் அண்ட் அயன் இருக்கும்போது தான் மற்ற இண்டஸ்ட்ரீஸுக்கு அது ஒரு கேபிட்டல் கூட்ஸ் இண்டஸ்ட்ரீஸாக ஃபார்ம் பண்ண முடியும். ப்ரைமரி கூட்ஸ், ப்ரொடக்ஷன் கூட்ஸுக்கு அதுதான் கேபிட்டல் கூட்ஸ். அப்போ அந்த இண்டஸ்ட்ரீஸில் இந்த கண்ட்ரீஸ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா, ஆயில், மைனிங், அப்புறம் வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், இதில் அவங்களுடைய எஃபெக்டை வந்து செலுத்துகிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நடக்குது. ஸோ இதன் மூலமாக மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்ஸை கொடுக்க முடியுது. ஓகேங்களா? அந்த செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை அவங்களால நடத்த முடியுது. ஓகே, ஸோ டிஃப்ரென்சஸ் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் அண்ட் அமெரிக்கன் ரெவல்யூஷன் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஃப்ரெஞ்ச் அண்ட் அமெரிக்கன் ரெவல்யூஷனில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் காசஸ் கேட்டிருக்காங்க. காசஸ், மெர்கன்டைலிஸ்டிக் காசஸ் அகெயின்ஸ்ட் மெர்கன்டைலிசமா அமெரிக்கன் ரெவல்யூஷன் அப்படின்ட்டு. மற்ற ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு இட் ஹஸ் கிவன் த ஃபவுண்டேஷன் ஃபார் த வேர்ல்டு, மாடர்ன் வேர்ல்டு, இந்த ரெண்டு ரெவல்யூஷனும். அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எப்படி வந்து ரெலவன்ஸ் ஃபார் த கண்டெம்பரரி வேர்ல்டு. இதே கொஸ்டின் தான் இது இந்த வருஷம் கேட்டது. இன்ஃபேக்ட் 2025 கேட்ட கொஸ்டின் இது. அப்போது இது 2019 கேட்டாங்க. அதே கொஸ்டினை வெறும் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வச்சு மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அமெரிக்கன் ரெவல்யூஷனுடைய காசஸ் என்ன, கான்சிக்வன்சஸ் என்ன, அதோட ரெலவன்ஸ் என்ன. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுடைய காசஸ் என்ன, கான்சிக்வன்சஸ் என்ன, அதோட ரெலவன்ஸ் என்ன. ஓகேங்களா? இது தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு போதுமானது. அப்போ நம்ம அமெரிக்கன் ரெவல்யூஷனுடைய காசஸை இப்போ பார்த்துருவோம். அமெரிக்கன் ரெவல்யூஷனுடைய காசஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப டக்குன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு காஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பொலிட்டிக்கல் மெர்கன்டைலிஸ்டிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பொலிட்டிக்கல் மெர்கன்டைலிஸ்டிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் த இங்கிலாந்து. ஓகேங்களா? ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஆர் ட்ரீட்டிங் அமெரிக்கா ஆஸ் அ காலனி. ஓகேங்களா? காலனியல் எக்கனாமியாக தான் அவங்க பார்க்குறாங்க. தே ஆர் நாட் ட்ரீட்டிங் அமெரிக்கா ஆஸ் அ ஈக்குவல். ஏன்னா அமெரிக்கா வென் இட் வாஸ் டிஸ்கவர்ட், இட் வாஸ் யூஸ்டு பை த இங்கிலாந்து ஆஸ் அ செட்டிலர்ஸ் காலனி. இங்கே இருக்கிறவங்களோட பிரிசனர்ஸ் எல்லாரையுமே வந்து அங்கே ஒரு தண்டனைக்கு உட்படுத்துறதுக்காக அங்கே வந்து கொண்டு போய் விட்டுருவாங்க, அவ்வளோதான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேவர் செல்ஃப் மேட் இண்டிவிஜுவல்ஸ். தே ஆட் அ நேச்சர், அமெரிக்கன் வே ஆஃப் நேச்சர் விச் இஸ் லவ்விங் லிபர்ட்டி. ஓகேங்களா? லிபர்ட்டி, ஃபெட்டர்னிட்டி, இது அவங்க வந்து ரொம்ப பெருசாக நினைக்கிறாங்க. இண்டிவிஜுவலிஸ்டிக் ஃப்ரீடமை வந்து அவங்க பெருசாக நினைக்கிறாங்க. அப்போ மெர்கன்டைலிஸ்டிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அவங்க மேலே அந்த இது போடும்போது, ஏன்னா என் கூட தான் நீ ட்ரேட் பண்ணணும், நேவிகேஷன் ஆக்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆக்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நேவிகேஷன் ஆக்ட் which is the goods should be traded only in the ship of the mother country which is England. இங்கிலாந்து ஷிப்பில் தான் நீ வந்து கூட்ஸை வந்து ட்ரேட் பண்ணணும், எங்கள் கூட மட்டும்தான் நீ ட்ரேட் பண்ணணும், இப்படிங்கிற இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து அந்த மெர்கன்டைலிஸ்டிக் கம்பல்ஷன்ஸ் அது அவங்களுக்கு பிடிக்கல. ஓகேங்களா? அதுக்கு நிறைய ஆக்ட், எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நேவிகேஷன் ஆக்ட்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. அண்ட் தேர் வாஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 year வார் அப்படின்னு ஒரு வார் நடக்கும். 7 years வார்.
7 years war. ஓகேங்களா, இன் யூரோப். அதோடைய வெளிப்பாடாக வந்து கனடாவில் ஃப்ரான்ஸும், அதுக்கப்புறம் 13 காலனிஸ் அமெரிக்காவில் வந்து பிரிட்டிஷும் வந்து இங்கேயும் சண்டை போட்டுப்பாங்க. இங்கே சண்டை போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பொருள் சேதங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்படுது அந்த பிரிட்டிஷ்க்கு. பட் அமெரிக்கன்ஸுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷோட ஹெல்ப் வந்து தேவைப்படுது. ஏன்னா ஃப்ரெஞ்சு வந்து பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக இருந்தாலும் அது வரைக்கும் அவங்க பொறுத்துக்கிட்டாங்க. பட் 7 years war அட் த எண்ட் ஆஃப் த வார் ஃப்ரெஞ்சு வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா காலி பண்ணிடுறாங்க. அப்போ இவங்களுக்கு இங்கே இந்த 13 காலனிஸுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் த ஃப்ரெஞ்ச் த்ரெட் த நீட் ஆஃப் த பிரிட்டிஷ் அது வந்து அவங்களுக்கு போயிடுது. ஓகேங்களா, எக்ஸாஸ்ட் ஆகிடுது. அப்போ ஆனால் பிரிட்டிஷுக்கு என்னென்னா, அந்த டைமில் 7 years வாருக்காக செலவு பண்ணாங்கல்ல, அந்த செலவு பண்ணதை இவங்க நிறைய ஆக்ட் மூலமாக வந்து ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. டாக்ஸஸ் ஆக்ட் மூலமாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாம்ப் ஆக்ட். ஸ்டாம்ப் எங்கெங்கெல்லாம் வாங்குறீங்களோ நீங்கள் டியூட்டி கட்டிட்டு தான் வாங்கணும். அப்புறமா வந்து சுகர் ஆக்ட், சுகருக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் டீ ஆக்ட். ஓகேங்களா, எக்ஸைஸ் டியூட்டி கட்டிட்டு தான் அந்த டீயை வந்து நீங்கள் இது பண்ணணும். இப்படிங்கிற மாதிரி டீயை வந்து வாங்கணும். அதுவும் வெறும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி டீ மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டாக்ஸஸ் வந்து போடுறாங்க. அப்போ இந்த டாக்ஸஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் டீ ஆக்ட் இது வந்து ஒரு ட்ரிகர் ஆகுது. ஓகேங்களா, பாஸ்டனில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய டீ வந்து வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரெவல்யூஷனரிஸ் லைக் சாம் ஆடம்ஸ், ஓகேங்களா, இவங்களோட பேர்லாம் தேவையில்லை. ஓகேங்களா, பட் சொல்கிறேன், ரெவல்யூஷனரிஸ் லைக் சாம் ஆடம்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு சாமுவல் ஆடம்ஸ் அவங்க போயிட்டு அந்த டீயை வந்து கொட்டிடுறாங்க. பாஸ்டனில் இருக்க டீயை கொட்டிடுறாங்க, பாஸ்டன் போர்ட்டில் இருக்க டீயை கொட்டிடுறாங்க. தென் இட் இஸ் கால்ட் அஸ் ஃபேமஸ்லி இட் இஸ் கால்ட் அஸ் பாஸ்டன் டீ பார்ட்டி. ஓகே, அப்போ இதை அடக்குமுறை இதை இருக்கக்கூடியவங்களை வந்து கைது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சில ஆக்ட்ஸ் போடுறாங்க. இந்த ஆக்டுக்காக இன்னொரு ஆக்டை போடுறாங்க இங்கிலாந்து. அதுக்கு பேர் வந்து இன்டாலரபிள் ஆக்ட்ஸ். இந்த இன்டாலரபிள் ஆக்ட்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கிளர்ச்சிகள் ஏற்படுது. ஓகேங்களா, ஏன்னா அடக்குமுறை பண்ண அவங்க கிளர்ந்து எழுந்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இதுக்கு எதிராக வந்து ஃபஸ்ட்டு காங்கிரஸ் இன் ஃபிலடெல்ஃபியா வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் காங்கிரஸில் இன் 1776 டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸாக அறிவிக்கிறாங்க. டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ 7 years war வருது. அதுக்கப்புறம் தேர் இஸ் அனதர் காஸ் விச் இஸ் என்லைட்மெண்ட் ஐடியாஸ். இந்த என்லைட்மெண்ட் தான் எல்லாத்துக்குமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான கூறு. பட் உங்களோட போர்ஷனில் அது இல்லை. அதுவும் இல்லாமல் அது சொன்னால் வந்து அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுங்கிறதுனால நம்ம பெருசாக பேசலை. பட் தேர் ஆர் சம் ஐடியாஸ். ஓகேங்களா, என்லைட்மெண்ட்டுக்கு சில ஐடியாஸ் இருக்குது. அந்த ஐடியாஸை மட்டும் சும்மா ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்ப்போம். ஓகேங்களா, அது என்னென்ன ஐடியாஸ் அப்படின்னா, ரிபப்ளிகனிசம். ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து இண்டிபெண்டன்ஸ், நேச்சுரல் ரைட்ஸ், லைஃப், லிபர்ட்டி, ப்ராப்பர்ட்டி, பாப்புலர் சாவர்னிட்டி. ஓகேங்களா, இந்த மாதிரி சில ஐடியாஸ் இருக்குது. ஓகேங்களா, இது ஐடியாஸ். ரிபப்ளிகனிசம் இஸ் அகெயின்ஸ்ட் மொனார்கி இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இண்டிபெண்டன்ஸாக இருக்கணும். ஃப்ரீ ட்ரேடு, மெர்கன்டைலிசம், அகெயின்ஸ்ட் மெர்கன்டைலிசம், வெல்த் ஆஃப் நேஷன்ஸ், சொன்ன லேசிஸ் ஃபேர் விச் இஸ் அட்வொகேட்டட் பை ஆடம் ஸ்மித். இந்த மாதிரியான அந்த ஐடியாஸ்லாம் வந்து ஐடியாஸ்னால ஈர்க்கப்படுறாங்க. ஓகேங்களா, ஈர்க்கப்பட்டு அந்த லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் ஆல்சோ வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் அ நியூ கண்ட்ரி பேஸ்ட் ஆன் திஸ் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் தென் கான்ஸ்டிடியூஷனலிசம். ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கணும், செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கணும். ஓகேங்களா, ஒரே இதுக்குள்ளே வந்து அதிகார குவியல்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்லைட்மெண்ட் ஐடியாஸ்னாலையும் ஒரு இம்பார்ட்டண்டான காசாக ஆகுது. அதுக்கப்புறம் அடுத்த காசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷோடைய மிஸ்மேனேஜ்மெண்ட்.
பிரிட்டிஷ் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் த அமெரிக்கா. ஓகேங்களா? ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் தான். காலனிஸுக்காக இல்லைனா வந்து ரெப்ரசன்டேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும்னு கொடுக்காம அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அலக்கழிக்கிறாங்க. இல்லைனா வந்து தே ஆர் சேயிங் நோ, தே வாண்டட் நோ டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன். யார்? அமெரிக்கன் காலனிஸில். பட் அதுக்கு பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் நாட் giving space to this request and they are claiming that they virtually represent all the British colonies. MPs in British are virtually representing all the British colony. இதுக்கு பேர் வந்து virtual representation. ஓகேங்களா? அந்த இது அவங்க சொல்கிறாங்க. and they are having more space for British sovereignty. பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டிக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பேக் ஃபயரிங். அண்ட் தெர் ஆர் ரெடிமேட் லீடர்ஸ் ஆல்சோ who can guide the American Revolution. There are some ready-made leaders like Benjamin Franklin, Washington, Samuel Adams, Jefferson. இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பட் எல்லாருமே உங்களுக்கு தேவையில்லை. பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். இந்த மாதிரி லீடர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே, தீஸ் ஆர் த காசஸ் ஃபார் அமெரிக்கன் ரெவல்யூஷன். பட் அமெரிக்கன் ரெவல்யூஷனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து அமெரிக்காவுக்கு ஒரு கான்சிக்வன்ஸ், இன்னொன்று குளோபலாக ஒரு கான்சிக்வன்ஸ். குளோபலி தெர் ஆர் சம் கான்சிக்வன்ஸ். அமெரிக்காவுக்கு என்ன கான்சிக்வன்ஸ்? ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு பி லிபரேட்டட் அகெயின்ஸ்ட் த காலனியல், so colonial struggle against the first country in the world to be liberated. First modern country because of a written constitution. அதுக்கப்புறம் practical example of enlightenment ideas. ஒரு கண்ட்ரியே ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் கேபிட்டலிஸ்டிக் தியரி, லிபரல் தியரிஸ், லேசிஸ்பேர் கான்செப்ட் அண்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர். இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மாடர்ன் நேஷனாலிட்டிக்கான அந்த ஒரு கான்சிக்வன்ஸ் கொடுக்குது. ஓகேங்களா? அண்ட் இட் இஸ் ஆல்சோ கிவிங் ப்ரிமைஸ் ஃபார் அ ரைஸ் ஆஃப் த நேஷன் அண்ட் பிகமிங் அ சூப்பர் பவர் இன் ஃபியூச்சர் இன் த 21st century. அதுக்கு 1776 போட்ட விதை தான் காரணம். ஓகேங்களா? சிக்னிஃபிகன்ஸ், கான்சிக்வன்ஸ் ஃபார் அமெரிக்கா. குளோபலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கிவிங் நேஷ்னலிசம், ஐடியாலஜி ஆஃப் நேஷ்னலிசம். ஓகேங்களா? ஒரு நேஷன் ஸ்டேட் வளர்கிறதுக்கான ஒரு விஷயத்தை கொடுக்குது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ கிவிங் பூஸ்ட் டு லிபரல் திங்கர்ஸ் இன் யூரோப். And then it is also giving rise, or it is also a cause for the French Revolution to happen. ஏன் French Revolution to happen? Because it virtually bankrupted the French treasury first of all. Then the ideas which is given by the American Revolution like liberty, nationalism, nation state, republicanism, these gave birth to the important trinity of French revolutionary thoughts, that is liberty, equality and fraternity. இதுக்காக தான் French revolutionல சண்டை போடுறாங்க. And there are other anti-colonial struggles like Latin America, ஹைத்தி, ஐலாண்டு, இந்த மாதிரியான ஆன்டி கலோனியல் ஸ்ட்ரகிள்ஸுக்கும் இங்கே நடக்கிற அமெரிக்காவில் நடக்கிற அந்த ரெவல்யூஷனும் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்சிக்வன்சஸாக அமையுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, வித் ரெஸ்பெக்ட் டு ரெலவன்ஸ், டுடேஸ் ரெலவன்ஸ் என்ன அப்படின்னா,
it is first of all, first is with respect to and the constitutionalism. Rule of law. ஓகேங்களா, which is rule of law. Constitutionally you are guided. A country is guided by constitutional principles rather than a whims and fancies of a individual personality. அப்படிங்கிற அந்த மாடர்ன் தாட் அண்ட் மாடர்ன் கான்செப்ட் இஸ் ஸ்டில் ரெலவெண்ட் டுடே. ஓகேங்களா. தென் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் institutions, establishment of democratic institutions and democratic principles such as universal franchise, universal adult franchise. ஓகேங்களா. and then there are some nationalism concept. Nationalism, still the nationalistic concept is relevant. ஓகேங்களா. then the legacy of capitalism. Though the face of capitalism is changed, capitalism உடைய அந்த face change ஆயிடுச்சு, but still capitalism is still relevant in the modern world. ஓகேங்களா. next is with respect to American Revolution relevance என்ன அப்படின்னா abolition of slavery. உடனே நடக்கல. அமெரிக்கன் ரெவல்யூஷனுடைய கண்டினியூவேஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேவரி அபாலிஷன் மூமெண்ட். அதுக்கப்புறமா வந்து விமனோட ரைட்ஸ் இதெல்லாம் இன்னுமே வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இன்னும் ரெலவெண்ட்டாக இருக்குது. ஏன்னா Black Lives Matters. ஓகே. ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுடைய காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக அந்த கூறுகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கூறுகள் ஃபஸ்ட்டு வந்து கிங் இருந்தார், அண்ட் தென் நொபிலிட்டி இருந்துச்சு, கிளர்ஜி இருந்துச்சு, அண்ட் தென் பூர்ஜுவாஸ் இருந்தாங்க, ஒர்க்கிங் கிளாஸ் இருந்துச்சு, பெசன்ஸ் இருக்காங்க. The structure was feudal. அப்போ king was absolutist, absolutely despotic. Nobility was with the privilege but without any function. Clergy was dogmatic. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சம் பிரின்சிபிள்ஸ், லாஜிக்கே இல்லாத சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்து உண்மைன்னு சொல்லி பரப்பக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா. சம் ரிச்சுவல்ஸ் இல்லைனா வந்து சில நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள், சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ், அது எல்லாமே உண்மைன்னு சொல்லி பரப்பக்கூடியது. அதுதான் கிளர்ஜி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே. பூர்ஜுவாஸ் வேர் ஹேவிங் ஃபினான்ஷியல் பவர் பட் வித்தவுட் எனி பொலிட்டிக்கல் பவர். ஏன்னா பிகாஸ் ஃபியூடலிஸ்டிக்காக இருந்ததுனால என்னாச்சு, தேர் இஸ் நோ ஈக்குவாலிட்டி ஆர் மெரிட்டுக்கான அந்த விஷயங்கள் எதுவும் கிடைக்கல. ஒன்லி பை பர்த் த ஹையர் ஆஃபீஸர்ஸ் வேர் அவைலபிள். ஓகேங்களா. இன் ஒர்க்கிங் கிளாஸ் ஆல்சோ தேர் வார் சம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பிகாஸ் ஆஃப் கில்டு சிஸ்டம். பெசன்ஸ் ஆர் having to pay taxes, more taxes. ஓகேங்களா. எதுக்கு எடுத்தாலும் டேக்ஸ், இவங்களுக்கு ஒரு டேக்ஸு, இவங்களுக்கு ஒரு டேக்ஸு, இவங்களுக்கு ஒரு டேக்ஸ். ஓகேங்களா. இவங்களுக்கு கார்வே கம்பல்சரி டேக்ஸ், ரைட், ரோடு டேக்ஸ். ஓகேங்களா. ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃப்ரீ லேபர் கொடுத்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது, ஃபோர்ஸ்ட் லேபர். இந்த இடத்துல வந்து டைல்,
டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கு நோபிலிட்டிக்கான ஃபோர்ஸ்ட் லேபர், அதுக்கப்புறம் நோபிலிட்டிக்கான டேக்ஸு, இங்கே டித், ஓகேங்களா, கிளர்ஜிக்கான டேக்ஸு. ஆனால் இவங்க 2 பேரும் டேக்ஸே கட்ட மாட்டாங்க, நோ டேக்ஸ். அப்போ இவங்க வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்படுறாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு பவரும் இல்லை, எந்த ஒரு சோஷியல் மொபிலிட்டியும் இல்லை. அதே மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷனில் ஈடுபடுறாங்க. எல்லா டேக்ஸுமே இவங்களே கட்டுறாங்க. தே ஆர் ஹேவிங் ப்ரிவிலேஜஸ், தே ஹவ் டீக்ரேடட் பட் வித்தவுட் எனி டேக்ஸஸ். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி கிங் இஸ் ஆல்சோ எக்ஸாபரண்ட்லி அதாவது வந்து இது பண்ணுறாரு, ஓகேங்களா, செலவு பண்ணுறாரு. ஓகே, எக்ஸ்ட்ராவேகன்ஸாக செலவு பண்ணுறாரு. ஓகே, அப்போ எக்ஸ்ட்ராவேகன்ஸாக செலவு பண்ணும்போது, அதுவும் இல்லாமல் வித்தவுட் எனி நோ செக்ஸ் அண்ட் பேலன்சஸ், சம் அன்னெசரி ஸ்பெண்டிங், ஓகேங்களா, ஃபார் வாராக இருக்கட்டும், இல்லைனா வந்து பர் பர்சனல் யூசேஜாக இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி த ட்ரெஷரி ஹாஸ் பின் வேனிஷ்ட். அப்போ ட்ரெஷரி வந்து போகும்போது என்ன பண்ணுவாங்க, த மினிஸ்டர்ஸ், ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் கிவிங் சொல்யூஷன் லைக் டேக்ஸிங் மோர். ஓகேங்களா, ஆல்ரெடி தே ஆர் ஓவர்வெல்ம்டு வித் டேக்ஸ். இவங்க டேக்ஸே கட்டுறதில்ல. அப்போ இவங்களுக்கு டேக்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நொபிலிட்டி அண்ட் கிளர்ஜி ஆர் நாட் டேக்கிங் திஸ் ரிஃபார்ம் ஆஸ் டியர். அப்போ என்ன பண்ணுறாங்க, டெட்லாக் ஆகுது. அந்த டெட்லாக் ஆகிறதுனால தே ஆர் சஜஸ்டிங், தீஸ் போத் ஆர் சஜஸ்டிங் த கிங் டு சம்மன் த எஸ்டேட் ஜென்ரல். சம்மனிங் ஆஃப் எஸ்டேட் ஜென்ரல். இந்த எஸ்டேட் ஜென்ரலை சம்மனிங் பண்ணி என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக டேக்ஸஸ் கட்டணும் அப்படின்னு வந்து இவங்களை கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, பட் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கும் டேக்ஸஸை போட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எஸ்டேட் ஜென்ரலுக்கு போகிறாங்க. ஸோ தேர் இஸ் அ கிளாஷ் ஆஃப் 2 ஐடியாலஜி. அந்த 2 ஐடியாலஜியோடைய ரிசல்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராய்ட்ஸ். ஓகேங்களா, அப்போ எஸ்டேட் ஜென்ரலில் இந்த தேர்ட் எஸ்டேட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஓட்டிங் ரைட்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பை ஆர்டர், அதாவது வந்து இவங்க வந்து செகண்டு, ஃபஸ்ட்டு கிளர்ஜி தான் ஃபஸ்ட் ஆர்டர், இவங்க செகண்ட் ஆர்டர், இவங்க தேர்ட் ஆர்டர். அப்போ இந்த 2 ஆர்டர் வந்து மெஜாரிட்டியாக இருக்குது. அப்போ எந்த இதுவாக இருந்தாலும் இவங்க ஜெயிச்சிருவாங்க. பட் இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க பை நம்பர்ஸ் அதிகமாக இருக்காங்க, ஸோ ஓட்டிங் பை ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனுங்கிறாங்க. அப்போ இங்கே தான் 2 பேருக்கும் பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை வரும்பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் இவங்களுக்கு பார்லிமெண்ட்டுக்குள்ளே என்ட்ரி மறுக்கப்படுது. ஸோ தே ஆர் கோயிங் டு டென்னிஸ் கோர்ட், நியர்பை டென்னிஸ் கோர்ட், அண்ட் தே ஆர் டேக்கிங் த ஓத். திஸ் இஸ் கால்ட் அஸ் டென்னிஸ் கோர்ட் ஓத். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் டிக்ளேரிங் தெம்செல்ஃப் ஆஸ் நேஷனல் அசம்பிளி அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் ரிப்பப்ளிக், அண்ட் தே ஹவ் செட் தட் வி won't மூவ் வித்தவுட் ஃபார்மிங் த கான்ஸ்டிடியூஷன், ரைட்டிங் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தேர் ஆர் சம் அந்த ஒரு அர்பன்லேயும் ரூரல்லையும் வந்து ஒரு கொதி நிலை இருக்குது. டேக்ஸ் நிறைய கட்டுறோம், ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, பிரெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ராய்ட்ஸ், அப்போ பிரெட்டுக்கும் அதுக்கப்புறமா வந்து டேக்ஸஸ் நிறைய இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் அர்பன்லையும் ரூரல்லையும் ராய்ட்ஸ் வந்து சைமல்டேனியஸ்லி இட் இஸ் ஹேப்பனிங். அண்ட் தேர் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் விச் இஸ் கால்ட் அஸ் பாஸ்டல் அப்படிங்கிற ஒரு ஜெயில் இருக்குது. அந்த ஜெயிலில் ராயல்ட்டியை யார் யாரெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்களோ அவங்கள எதிர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பண்ணுறாங்க, சண்டைக்கு போகிறாங்க. இல்லைனா வந்து அவங்களுக்கு அந்த பாஸ்டலில் வந்து தூக்கு தண்டனையோ மரண தண்டனை, அதுக்கப்புறமா வந்து அவங்கள வந்து சிறைப்படுத்தி வைக்கிறது, இப்படி பண்ணுறாங்க. ஸோ பாஸ்டல் இஸ் சீன் ஆஸ் அ சிம்பிள் ஆஃப் டெஸ்பாட்டிசம், அப்சல்யூட்டிசம். அப்போ அந்த பாஸ்டலை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஜெயிலை வந்து உடைக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் ஆர் பீயிங் ஃப்ரீட். ஸோ த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பாஸ்டல் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். ஓகேங்களா, அதுதான் வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படிங்கிறாங்க. 1789 அது நடக்குது. அதுக்கப்புறமா வந்து நிறைய ஃபேஸஸில் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் போகுது. அதெல்லாம் நமக்கு பெருசாக தேவையில்லை. ஓகேங்களா, பெருசாக தேவையில்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ளரேஷன் ஆஃப் மென் அண்ட் சிட்டிசன் அப்படிங்கிற அந்த டிக்ளரேஷனை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி they are addressing. அந்த அந்த monarchy has been changed into constitutional monarchy. எல்லா நொபிலிட்டி, அதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ரைஸ்டு ப்ராடக்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து வாங்கிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க, அதை ஏலம் விடுறாங்க. ஏலம் விடும்போது யார் எடுக்க முடியும், யாருக்கு காசு அதிகமாக இருக்கோ அவங்க எடுத்துருவாங்க. ஸோ தே பிகம் மாடல் மிடில் கிளாஸ் பூஜ்வாஸ்.
ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து இவங்களோட ஆட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அடுத்து வந்து ரிப்பப்ளிக்கன் ஐடியாலஜியில், அதாவது வந்து எல்லாரும் சமம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மேலே வராங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ரெயின் ஆஃப் டெரரை கட்டவிழ்த்து விடுறாங்க. இது ஒரு 4 வருஷம் போகுது. அண்ட் தென் டைரக்டரி ரூல் வருது. அந்த டைரக்டரி ரூல் இஸ் ஆல்சோ கரப்டட் பிகாஸ் அகெயின் த பூர்ஜுவாஸ் ஆர் டேக்கிங் தேர் கிளைம். ஓகேங்களா. அதுக்கப்புறமா தான் இவங்க எல்லாரையும் அடக்கிட்டு நெப்போலியன் வந்து ரைஸ் ஆகுறாரு. 1777 ஓகேங்களா நெப்போலியன் வந்து வராரு. ஓகேங்களா. ஹீ ரூல்ஸ் ஃப்ரான்ஸ் ஃபார் 1815 டில் இஸ் டிஃபீட். வாட்டர் ரூலை அவரை வந்து அடைச்சிடுறாங்க. வாட்டர் ரூலில் டிஃபீட் ஆகிட்டு இஸ் ஸ்டேஷன்ட் இன் செயின்ட் ஹெலனா. ஓகேங்களா. இதுதான் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுடைய கதை. ஓகே. அப்போ இதில் கான்சிக்வன்சஸாக நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுடைய கான்சிக்வன்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கி, republicanism, republican character, then popular sovereignty. அது என்ன சார் பாப்புலர் சாவர்னிட்டின்னு அடிக்கடி சொல்கிறீங்களா என்ன அப்படின்னா, இட் இஸ் கிவன் பை ரூசோவ். ரூசோவ் அப்படிங்கிற ஒரு திங்கர் இருக்காரு. அவர் தான் இந்த பாப்புலர் சாவர்னிட்டியை சொல்கிறார். இந்த பாப்புலர் சாவர்னிட்டி படி என்ன அப்படின்னா, தேர் இஸ் நோ டிவைன் ரைட் அண்ட் ஆல். ஓகேங்களா. த சாவர்னிட்டி, த நேஷன்ஸ் and the complete control is lies on the people. people கிட்ட தாங்க இருக்கு, not with any other individual or a state or an institution. அப்ப people நினைச்சாங்க அப்படின்னா they can replace the monarch or they can replace the ruler. ஓகேங்களா. அப்ப பாப்புலர் சாவர்னிட்டி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் எல்லா டெமோக்ரஸிக்குமான அடிப்படை. which is democracy is not nothing but rule of majority. Rule of majority, that's all democracy. அப்போ the will of majority prevails through the popular sovereignty principle. இதை கொண்டு வர்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் தான் எடுத்துகிட்டு வராங்க. ஓகேங்களா. அண்ட் தென் டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மென் அண்ட் சிட்டிசன். அப்போ சிட்டிசன் அப்படிங்கிற அந்த விஷயம், த ஓவர் நைட் த சப்ஜெக்ட்ஸ் வேர் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு சிட்டிசன்ஸ். அப்போ சிவிக் ரைட்ஸ் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குது. சிவிக் ரைட்ஸ் they are guided by separation of power principle also. Separation of power principle, nationalism, consequence, nationalism, merit, because equality is one of the important principle. பர்த்ல இருந்து மெரிட்டுக்கா மாறுது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே. ஓகேங்களா. ப்ராப்பர்ட்டி இஸ் ஆல்சோ given importance. மெயினா the concept of secularism is given and practical form. Secularism, which is distancing the state from religion. Distancing the state from religion. Secularism அப்படிங்கிற அந்த கான்செப்ட். ஸோ இது எல்லாமே கான்சிக்வன்சஸ் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். ஓகே. இதே தான் மாடர்ன் டே ரிலவன்ஸுக்குமே இதை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அமெரிக்கன் அண்ட் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் இது ரெண்டுத்தையும் சேர்த்து அதோடைய மாடர்ன் டே ரிலவன்ஸை நம்மளால் வந்து சொல்ல முடியும். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் ஹேவிங் த யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ். 3 கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். 3 கொஸ்டினுடைய அந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அந்த டிஸ்கஸ் பண்ணதோடைய கீவேர்ட்ஸு, அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க்கை மட்டும் நான் கொடுக்க போகிறேன். யூ கேன் ஆன்சர் இட். ஓகேங்களா. நீங்களே வந்து ஆன்சர் எழுத முடியும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது வந்து 2015 கேட்ட கொஸ்டின், அதனால் வந்து 12.5 மார்க்ஸ் தான் இதுக்கு. ஓகேங்களா. ஸோ வி வில் கன்சிடர் இட் அஸ் அ 10 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா. 10 மார்க் கொஸ்டினாக கன்சிடர் பண்ணிக்கலாம். Why did the industrial revolution
ஃபர்ஸ்ட் அக்கர்ட் இன் இங்கிலாந்து. இது ஃபர்ஸ்ட் ஆஃப். ஓகேங்களா? ஒரு கொஸ்டின். டிஸ்கஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் த பீப்புள் டியூரிங் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அந்த டைமில் இருக்கக்கூடிய குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கேட்குறாங்க, டிஸ்கஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஹவு டஸ் இட் கம்பேர் வித் தட் ஆஃப் த இந்தியா அட் ப்ரெசென்ட். ஸோ தெர் ஆர் 3 பார்ட்ஸ் ஆஃப் த கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு 3 பார்ட் இருக்குது. இன்ட்ரோ வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்ட்ரோ கொடுக்கலாம். இன்ட்ரோவை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து is the harbinger of industrial revolution which transformed the lives of the people time immemorial அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம். அதாவது அப்போ இருக்கிறவங்களோட லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணிடுச்சு, இப்போ இருக்கிறவங்களுடைய பீப்புளோட லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா வந்து இங்கே ப்ரெசண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கொஸ்டினை வச்சே நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுக்குறோம். அதுவும் 3 லைனில் கொடுத்தா போதும். 10 மார்க்குக்கு ஒரு 3 லைனில் கொடுத்தா போதும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்னது, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், ரீசன்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் இங்கிலாந்து. ஓகேங்களா? அப்போ என்னென்ன ரெவல்யூஷன், ஏன் ரீசன் என்ன அப்படின்னா, இதை ஏன்னு வச்சுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு பாயிண்ட் 1 அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் என்க்ளோஷர் மூமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கமர்ஷியல் ரெவல்யூஷன். அதான் யோசிக்கும்போது எக்கனாமிக்கல் கான்செப்ட் தான், பட் ஆனால் எக்கனாமின்னு போட தேவையில்ல. ஓகேங்களா? கமர்ஷியல் ரெவல்யூஷன் ஃப்ரம் ஸ்லேவ் ட்ரேட் டு கான்டினென்டல் ட்ரேட். அதுக்கப்புறம் ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ், ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி ஆஃப் coal and iron, trade routes, due to the island nature. Example, trans-Atlantic route. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து 4th, ஏன்னா இதோட நீங்கள் முடிச்சிடணும். இந்த 2 பக்கம், இந்த 2 இடத்துல தான் நீங்கள் அடுத்த 2 விஷயத்தை எழுத போகிறீங்க. ஓகேங்களா? அப்போ 4th ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் ஃபேக்டர் விச் இஸ் ப்ரொமோஷன் ஆஃப் லிபரல் டெமோக்ரஸி த்ரூ கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கி. 5th one is with respect to patent laws, which gives inventions, practical inventions like steam engine, ஏதோ ஒரு 2 ஸ்பின்னிங் மியூல், பவர் லூம், அப்படி ஏதோ ஒரு 2 போட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 6th ஒன் சோஷியல் அக்செப்டன்ஸ் gave the creative destruction. Okay, gave way for the creative destruction. And then religious factors like Protestant ethics gave boost to the capitalistic model. ஓகேங்களா? ஸோ ஒரு 7 ரீசன் எழுதிடுறீங்க. 7 ரீசன் ஃபுல்லாக எழுத முடியாது, நான் வந்து சின்னதாக எழுதுறதுனால ஒரு 5 பாயிண்ட் எழுதுனா போதும். இதில் ஒரு 5 பாயிண்ட் எழுதுறீங்க போதும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, த குவாலிட்டி ஆஃப் லைஃப் செகண்ட். அப்போ பி வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப். ரெண்டாக பிரிச்சுக்கலாம். பாசிட்டிவ், நெகட்டிவ்.
அப்போ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஏறினது, இம்ப்ரூவ்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். செகண்ட் வந்து ப்ரொடக்டிவிட்டி, நியூ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அர்பனைசேஷன். இங்கே எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சைல்டு லேபர், மால் நரிஷ்மெண்ட், இது ஃபேமிலியல் டிஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் எழுதிட்டு தேர்ட் பாயிண்ட் வந்து கம்பேர் இட் வித் இந்தியா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் இந்தியா, இட்ஸ் இம்பேக்ட். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் பாயிண்ட் வைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா கம்பேர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த டைமில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி ஆயிருக்கு. அப்போ ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு வந்து அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர், அந்த எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the earlier industrial revolution, in the earlier industrial revolution it was agrarian to industrial. In India it is agrarian to service oriented. Second one என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the labor exploitation was unchecked in the initial industrial revolution, but in India labor was regulated by constitution and 4 labor codes. ஓகேங்களா? தேர்ட் ஒன் அந்த ஃப்ரண்ட்டில் இருந்த ஏதாவது ஒரு பாயிண்ட்டு அதே மாதிரியே வந்து அர்பனைசேஷன் கைடட் பை வெல்ஃபேரிசம், வெல்ஃபேர் ஸ்டேட். ஓகேங்களா? அந்த இது சொல்லிட்டு இதை சொல்லணும். எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அர்பனைசேஷனாக இருந்தது, இங்கே வெல்ஃபேர் ஸ்டேட்டாக மாறி இருக்கு. எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் சிட்டி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிஃபார்ம்ஸ் லைக் ரிஃபார்ம்ஸ் லேபர் ஃபார் லேபர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக எம்ஜி நரேகா. ஓகேங்களா? இதெல்லாம் ஏதாவது சொல்லிட்டு தென் முடிக்கும்போது எப்படி முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இஸ் கரெக்ட்லி கால்ட் அஸ் த invisible hand, which not only changed the economy but also lives of many. Invisible hand not only changed the economy but also changed the life of many அப்படிங்கிற மாதிரி போட்டு முடிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் கொஸ்டின், இது 15 மார்க் கொஸ்டின். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பற்றி தான் இதுவும். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் இங்கிலாந்து இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிக்ளைன் ஆஃப் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஹேண்டிகிராஃப்ட் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. ஓகேங்களா? ஹவு ஃபார்னு கேட்டிருக்காங்க. ஹவு ஃபார். ஓகே, அப்போ இங்கேயும் மறுபடியும் வந்து இதுக்கு என்ன மாதிரி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, industrial revolution had a profound impact across the world, and India is in the receiving end of it due to colonial nature. profound impact இருந்துச்சு.
ஓகேங்களா. ஆனால் கலோனியல் நேச்சர்னால ரிசீவிங் எண்டில் இருந்துச்சு இந்தியா. அப்போ இதை ஓவராலாக சொல்லாமல் சொல்லிடுறீங்க. அப்புறம் ஹவு ஃபார் அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து டிக்ளைன் இங்கே இருக்கிறதையே அப்படியே ஹெட்டிங்காக போடணும், அவ்வளோதான். டிக்ளைன் ஆஃப் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் இங்கிலாந்து. ஓகேங்களா. ஹவு ஃபார் அப்படின்னும் பொழுது நம்ம சொன்ன அதே பாயிண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் மாஸ் மிஷின் மேடு goods flooded in Indian market. ஓகேங்களா. மாஸ் மிஷின் மேட் கூட்ஸ் வந்து ஃப்ளட் ஆனதுனால, flooded in Indian market, the local made products could not compete. ஓகேங்களா. இதனால் டீஇண்டஸ்ட்ரியலைஸ் ஆச்சு. அதே மாதிரி அன்ஃபேர் tariff policies which is guided by the capitalistic principle of free trade, but in India it is one way trade. ஓகேங்களா. and it is unfair also. ஓகேங்களா. இதனால் இந்த மாதிரி ஒரு 2-3 பாயிண்ட் எழுதிடலாம். ஓகேங்களா. இன்னொரு பாயிண்ட் ஓகேங்களா, என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிஷின் மேட் இண்டஸ்ட்ரியல் கூட்ஸ் அண்ட் த ரிலேட்டட் கொலோனியல் பாலிசி த்ரூ ஆக்ட்ஸ். ஓகேங்களா. ஆக்ட்ஸ் மூலமாக நடந்த கலோனியல் பாலிசிஸ், மக்களே மினிட்ஸ், இது என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ் சேஞ்ச்டு த கன்சியூமர் பேஸ் ஆஃப் இந்தியா விச் இஸ் இங்கிலீஷ் இன் டேஸ்ட். ஸோ அது லோக்கல் மேட் ப்ராடக்ட்ஸை கன்சியூம் பண்ண விடாமல் போயிடுச்சு. இது எல்லாத்துக்குமான ரீசனாக தான் டிக்ளைன் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டு, பட் இது ஹவு ஃபார்னும் பொழுது தெர் ஆர் அதர் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ. அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறதையும் யூ ஹாவ் டு கிவ். ஓகேங்களா. அப்போ ஃபோர்த்து பாயிண்ட்டாக நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, இதனால் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆச்சு. Deindustrialization happened with the result of muslin cloths and Dhaka, அதுக்கப்புறம் வாரணாசி, centers of industrial centers have been deindustrialized. பட் ஃபிஃப்த்து செகண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு ஃபார்னு கேட்குறாங்க. அப்போ அதர் ஃபேக்டர்ஸ் விச் காஸ்ட் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் இந்தியா, அதர் ஃபேக்டர்ஸ் விச் காஸ்ட் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் இந்தியா அப்படின்னும் போது, அதர் ஃபேக்டர்ஸ் வந்து கலோனியல் பாலிசிஸ் தான். அதர் கலோனியல் பாலிசிஸ் லைக் இது லேண்ட் ரெவென்யூ செட்டில்மெண்ட், எக்ஸாம்பிள் ஆஃப் பெர்மனன்ட் லேண்ட் ரெவென்யூ, இதெல்லாம் சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெர்கன்டைல் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸிங் த, அதான் நீங்கள் உங்களுடைய மாடர்ன் இந்தியாவில் பார்த்த எல்லா இதுவையுமே வந்து இதில் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆனதுக்காக சொல்லலாம்.
ஓகேங்களா? அப்போ மெர்கன்டைல் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் லைக் forcing the merchants, Indian merchants, to buy dear and sell cheap to the British. ஓகேங்களா? and then forcing them to reveal the trade secrets, forcing them to reveal trade secrets. and then third point என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா internal problems which is the trade is dominated by the guild or merchants, monopoly of Indian culture. அதுக்கப்புறமா வந்து cottage industries which is producing handmade products, so less production, less profit. அப்போ there will be no capital to invest. அப்போ இண்டஸ்ட்ரீஸ் அதனால் வந்து வளரவே முடியாது. அதனால் ஓகேங்களா, காட்டேஜ் இண்டஸ்ட்ரியாக தான் இருக்குது. அதனால் லெஸ் கேபிட்டல் இருக்கிறதுனால அவங்களால ரெடிமேட் கேபிட்டல் இல்லாமல் அவங்களால எப்படி வளர முடியும்? அண்ட் த அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபினாமினா கால்ட் அஸ் ரயில்வேஸ் which exploited and extracted the market and raw materials respectively. ரயில்வேஸ் ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். இதோட சேர்த்து நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா தேர் ஷுட் பி அன் அனாலிசிஸ். ஓகேங்களா, ஒரு சின்ன அனாலிசிஸ் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்து, ஏன்னா ஹவு ஃபார்னு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க. அப்போது இதெல்லாம் ரீசனுங்க, இதுவும் ரீசன் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து அனாலிசிஸ் ஆஃப் த டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் ஃபினாமினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the deindustrialization happened mainly due to industrial revolution and unfair colonial practices of British, aided by internal weakness of India. ஓகேங்களா, இது ஒரு சின்ன அனாலிசிஸ் போட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா, அப்போ கன்க்ளூஷன் இல்லைனா இதையே ஒரு கன்க்ளூஷனாக சொல்லலாம், அனாலிசிஸையே ஒரு கன்க்ளூஷன் ஆக்கிடலாம். எது உங்களுக்கு வசதியோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு explain how the foundations of modern world were laid by American and French Revolution. அப்போ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பற்றியோ அமெரிக்கன் ரெவல்யூஷன் பற்றியோ அவங்க கேட்கல. வெறும்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா how the foundation of modern world has been laid அப்படிங்கிறது தான் அவங்க கேட்குறது. ஓகேங்களா, அப்போ எப்படிலாம் லைட் ஆகுது, ஃபவுண்டேஷன்ஸ் எப்படி பண்ணுறாங்க, அப்போ இன்ட்ரடக்ஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் வேர்ல்டு, the modernity of 21st century can be traced back to two pivotal movement of 18th century, which is French Revolution and American Revolution. ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு ஏ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்னிட்டி ஆஃப் அமெரிக்கன் ரெவல்யூஷன். அப்போ அமெரிக்கன் ரெவல்யூஷனில் நடந்த அந்த
கான்சிக்வன்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, நான் சொன்னல, அது எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொடர்னிட்டி ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். அப்போ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனால் நடந்த கான்சிக்வன்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த அளவுக்கு சொல்லிட்டு தென் யூ ஹாவ் டு சே த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் மாடர்ன் வேர்ல்டு. ஃபவுண்டேஷன் ஆஃப் மாடர்ன் வேர்ல்டு என்ன அப்படிங்கிறத அடுத்து, ஏன்னா வந்து 15 வேர்ட்ஸ் 15 மார்க் அப்படிங்கிறதுனால 250 வேர்ட்ஸ் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா, இதுக்கு ஒரு 3 பாயிண்ட்டு, இதுக்கு ஒரு 3 பாயிண்ட்டு, தென் யூ கேன் இன்ட்ரடியூஸ் த ஆன்சர்ஸ். ஓகேங்களா, அப்போ அது அடுத்த பார்ட் வரைக்கும் போகணும். அப்போ இங்கே என்ன போகலாம், ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், ரிபப்ளிகனிசம், செப்பரேஷன் ஆஃப் பவர், லிபர்ட்டி. ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து ஈக்குவாலிட்டி, பில் ஆஃப் ரைட்ஸ், நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் சிட்டிசன்ஷிப், கான்செப்ட் ஆஃப் சிட்டிசன்ஷிப், பாப்புலர் சாவர்னிட்டி, தென் meritocracy, civil courts, Napoleonic courts, through Napoleonic inspired from Napoleonic courts. ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து நேஷ்னலிசம், செக்குலரிசம். ஸோ இந்த பிரின்சிபல்லாம் வந்து இந்த பிரின்சிபல்லாம் அச்சாரமாக போட்டுச்சு. அப்போ இதெல்லாம் வச்சு நம்மளுடைய மாடர்ன் டேல எப்படி அதோட ஃபவுண்டேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பயும் நமக்கு என்னென்ன பிரின்சிபல்லாம் இருக்குது, டெமோக்ராட்டிக் ஃபவுண்டேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃப்ரம் பார்லிமெண்ட் டு elections through universal adult suffrage. ஓகேங்களா, இந்த மாதிரி டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து செகண்டு வித் ரெஸ்பெக்ட் டு ரிப்பப்ளிகனிசம், ரிப்பப்ளிகன் பிரின்சிபல்ஸ் லைக் citizens, any citizens can climb into the highest office of power. So divine right has been replaced into the sovereign right, divine right into sovereign right. ஓகே, அதுக்கப்புறம் தேர்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் with respect to the checks and balances, constitutionalism நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, கான்ஸ்டிடியூஷனலிசம், கான்ஸ்டிடியூஷனல் morality, constitutional morality guided by the morality which is guided by constitution. ஓகே, எக்ஸாம்பிள் ரூல் ஆஃப் லா. ஓகே, அதுக்கப்புறமா வந்து த பர்த் ஆஃப் ப்ரியாம்பிள், மாடர்ன் ஹியூமன் ரைட்ஸ், மாடர்ன் ஹியூமன் ரைட்ஸ். எக்ஸாம்பிள் UN Declaration of Human Rights Principles, Human Rights Principle. ஓகே, அதுக்கப்புறமா வந்து டீகாலனைசேஷன், கேபிட்டலிஸ்டிக் கேபிட்டலிசம், அல்ட்ருவிஸ்டிக் கேபிட்டலிசம்னு புதுசாக வந்திருக்கு அது. ஆனால் கேபிட்டலிசம் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபார்ம், இது அவ்வளோதான், அல்ட்ருவிஸ்டிக் கேபிட்டலிசம்.
ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 விஷயங்களும் தான் ஒரு ஃபவுண்டேஷனை போட்டுச்சு அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே. அப்ப கன்க்ளூஷனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ தீஸ் 2 ஈவென்ட்ஸ் magnanimous events laid the path and turned the feudal or medieval world to modern. ஓகேங்களா? மெடிவல் வேர்ல்ட்லேருந்து மாடர்னுக்கு இந்த 2 இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ் தான் மாற்றிடுச்சு அப்படிங்கிற மாதிரி முடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்துருச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் இட் வில் பி அ ஒர்த்ஃபுல் டைம். ஸோ கைண்ட்லி வாட்ச் த சீரீஸ். ஓகேங்களா? ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. ஜாலியாக இருங்க.